தகப்பனே. உம்மிலே மாத்திரம் நாங்கள் சாய்ந்திருந்து தகப்பனே, எங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் வாய்க்கும்படியாய் நீங்கள் செய்கிற கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி என்று சொல்கிறோம் அப்பா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாத்தான் எத்தனையோ இடர்பாடுகள் கொண்டு வந்தாலும் தகப்பனே, நீர் எங்களுக்கு எல்லாவற்றையும் நன்மையாய் மாற்றி தருகிறீங்களே நன்றி என்று சொல்கிறோம் அப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, எங்கள் போதகருக்கு வந்திருக்கிற அந்த காரியங்களை தகப்பனே நாங்கள் இந்நேரத்தில் உங்கள் சமூகத்தில் நாங்கள் தெரிவிக்கிறோம் அப்பனே. எல்லா தடைகளையும் நீங்கள் மாற்றி போடுவதற்காக நன்றி ராஜா. தடைகளை உடைக்கிற ராஜாதி ராஜா வெற்றி வேந்தரா எங்கள் முன்பாய் செல்வதற்காக நன்றி என்று சொல்கிறோம் தகப்பனே. ராஜாதி ராஜாவும் கத்தாதி கத்தனும் தேவாதி தேவனுமாக இருக்கிற எங்கள் தேவன் எங்கள் முன்பாய் கடந்து செல்வதற்காக தகப்பனே, வெற்றி வேந்தராய் நடந்து செல்வதற்காக நாங்கள் நன்றி என்று சொல்கிறோம். நீர் பெரியவர் ஐயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அநாதி சிநேகிதனால் செய்தேன், காருண்யத்தால் இழுத்துக்கொண்டேன் என்று சொன்ன தேவன் எங்களோடு என்றும் இருப்பதற்காக நாங்கள் நன்றி என்று சொல்கிறோம் தகப்பனே. எங்கள் வழியை அறிந்திருக்கிற தேவன் நீங்க அப்பா. ஹல்லேலூயா. தாயின் கருவில் உருவாகும் முன்னே எங்களை பேர் சொல்லி அழைத்த தேவன் எங்கள் முன்பாக இருப்பதற்காக நன்றி ராஜா. எங்களோடு இருப்பதற்காக நன்றி. எங்களை கரம் பிடித்து நடத்துவதற்காக நன்றி. ஹல்லேலூயா. உமது சித்தம் போல உமது ஓட்டப்பாதையில் ஓடும்படியான ஒரு பாக்கியத்தை நீங்கள் தந்திருப்பதற்காக நன்றி என்று சொல்கிறோம். துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் அப்பா. எங்கள் அளவில்லாத நேசத்தினால் நேசிக்கிற எங்கள் தேவன் என்றும் எங்களோடு இருப்பதற்காக நன்றி. தாய் மறந்தாலும் தந்தை மறந்தாலும் உற்றார் மறந்தாலும் தகப்பனே, எங்களை நேசிக்கிற ஒரு தேவன் எங்களுக்கு உண்டே. ஹல்லேலூயா. நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. நீர் பெரியவர் ஐயா. ஓ ஹல்லேலூயா. எப்போ ஏற்பட்ட அன்பு எங்கள் மேல் செலுத்தினீர் அப்பனே. இன்றுமாய் தகப்பனே, அண்ட சராசரங்களையும் வார்த்தைகளினால் உண்டாக்கின தேவன், எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிற தேவன், பூமியையும் உண்டாக்கின தேவன், மனுஷனையும் உண்டாக்கின தேவன் தகப்பனே. அவனுக்கான காரியங்கள் எல்லாவற்றையும், அவனுக்கான தேவைகள் எல்லாவற்றையும் அவன் உருவாவதற்கு முன்னே உருவாக்கி வைத்த எங்கள் தேவன். ஓ ஹல்லேலூயா. நீர் எங்களோடு என்றும் இருப்பதற்காக தகப்பனே நன்றி என்று சொல்லுகிறோம். அண்ட சராசரங்களின் தேவன் அப்பா, வான சேனைகளின் தேவன் நீங்க அப்பா. பிதா எங்கள் தேவன் நீங்க. சர்வத்தையும் சிருஷ்டித்த தேவன், எல் ஷடாய் தேவன் நீங்க அப்பா. உண்மையை நாங்கள் துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் தகப்பனே. தகப்பனே, இந்த ஆராதனை முழுவதும் தேவருடைய பிரசன்னம் இருப்பதற்காக நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம், துதிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து நடத்தினதற்காக நன்றி, நன்றி, நன்றி. துதிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. நேர்மையாக நேசிக்கிறீங்கள் அன்பின் பரம தகப்பனே சுவாமி. இந்த நேரத்திற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ராஜா. மீண்டுமாய் ஒரு தகப்பனே வெள்ளிக்கிழமையிலே உம்மை ஆராதிக்க நீங்கள் தந்த இந்த நேரங்கால நிமிஷங்களுக்காக நன்றி என்று சொல்லுகிறோம் தகப்பனே. சுகபல ஆரோக்கியத்திற்காக நாங்கள் நன்றி என்று சொல்கிறோம், துதிக்கிறோம் தகப்பனே. தேவரீர்தாமே இந்த ஆராதனையில கூட இருப்பதற்காக நன்றி ராஜா. நாங்கள் ஏறெடுக்கிற துதி ஆராதனையிலே தேவரீர்தாமே சிம்மாசனம் விட்டு தகப்பனே எங்களை உற்று நோக்கி எங்களுடைய சிம்மாசனங்களை நீங்கள் சுகந்த வாசனை பலியாய் நீங்கள் நுகர்ந்து கொள்வதற்காக நாங்கள் நன்றி என்று சொல்கிறோம் தகப்பனே, துதிக்கிறோம் ராஜா. ஓ ஹல்லேலூயா. தகப்பனே, நடக்கிற ஒவ்வொரு ஆராதனை பகுதிகளிலும் தேவரீர்தாமே கூட இருப்பதற்காக நன்றி. பாடல்களை நீங்கள் ஆசீர்வதிப்பதனால் நன்றி ராஜா. பாடல்களிலே தகப்பனே நீங்கள் புதிய பாடல்களை எங்கள் நாவிலே தருவதற்காக நாங்கள் நன்றி என்று சொல்கிறோம் தகப்பனே. தகப்பனே, ஒருங்கிணைந்து தகப்பனே உம்மை மாத்திரம் துதிக்கும் மக்களாய் நாங்கள் இருக்க கிருபை தாருங்க தகப்பனே. வாத்திய கருவிலை வாசிக்கிற மகனோடு நீங்கள் இருப்பதற்காக நன்றி என்று சொல்கிறோம். மிக்சரோடு தகப்பனே எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோடு நீங்கள் இருப்பதற்காக நாங்கள் நன்றி என்று சொல்கிறோம் தகப்பனே. எந்த இன்னல்களோ எந்த தொல்லைகளோ சாத்தானால் வராதபடி தகப்பனே நாங்கள் ஏறெடுக்கிற எல்லாம் தகப்பனே உமது சமூகத்திலே வந்து எப்பொழுதுமா இருக்கத்தக்கதா கிருபை தாருங்க தகப்பனே. சிம்மாசனம் விட்டு இருங்க எங்கள் வொர்ஷிப்பில். ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா, துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் அப்பனே. நீங்கள் எங்களோட வருவதனாலே நன்றி என்று சொல்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. தகப்பனே, இன்றைக்கான மன்னாவை கொண்டு வருகிற மகனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. தேவரீர் தாமே உமது பரத்திலிருந்து அந்த அந்த தகப்பனே நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் தகப்பனே வசனங்களை நாங்கள் ஒவ்வொன்றும் அனுதினமும் தகப்பனே தியானித்து இந்த வாரம் முழுவதும் தகப்பனே உண்மையிலே நாங்கள் பலம் கொண்டவர்களாக இருக்க கிருபை தாருங்க. மன்னாவினாலே எங்களை போஷிப்பதினாலே நாங்கள் நன்றி என்று சொல்கிறோம். மகனை நீங்கள் ஆசீர்வதிங்க தகப்பனே. ஹல்லேலூயா. எங்களுடைய காணிக்கைகளை நீங்கள் ஆசீர்வதிப்பதினாலே நன்றி என்று சொல்கிறோம் தகப்பனே. உதாரத்துவமாய் நாங்கள் கொடுக்கும்படியாய் தகப்பனே நாங்கள் காணிக்கையை செலுத்தும் பொழுது தகப்பனே அதனாலே வருகிற ஆசீர்வாதங்களை நாங்கள் அனுபவிக்கிறவர்களாய் தேவரே நீங்கள் என்றென்றுமா எங்களை நீங்கள் ஆசீர்வதிப்பதினாலே நன்றி ராஜா. எங்கள் தலையை நீங்கள் உயர்த்துவதனாலே நாங்கள் நன்றி என்று சொல்கிறோம். எங்கள் தேவைகளை நீங்கள் சந்திப்பதினாலே நன்றி என்று சொல்கிறோம். எங்கள் ஜெப விண்ணப்பங்களை எல்லாம் நீங்கள் செவிமடிப்பதினாலே நாங்கள் நன்றி என்று சொல்கிறோம் தகப்பனே, துதிக்கிறோம் ராஜா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா காரியங்களும் நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்வதற்காக நன்றி ராஜா.
ஒவ்வொருவரையும் சீக்கிரமாக நீங்கள் கூட்டி சேர்ப்பதற்காக நன்றி ராஜா. பிள்ளைகள் எல்லாரையும் தகப்பனே தேவ சந்நிதியிலே வைத்து நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் தகப்பனே. எங்கள் தேவன் என்றென்றுமா எங்களோட கூட இருப்பதற்காக நன்றி துதிக்கிறோம். நீர்தாமே எங்களுடைய ஆராதனையில் பிரியப்படுவீராக, எங்கள் ஆராதனையை ஆசீர்வதிப்பீராக. எப்பொழுதுமா எங்களோடு இருந்து உமது சமூகத்தினாலே உமது கிருபையினாலே எங்களை ஆசீர்வதிப்பதனாலே பலப்படுத்துவதனாலே பாதுகாப்பதனாலே நாங்கள் நன்றி என்று சொல்கிறோம். நீரே மகிமைப்படுவராக. துதிகன மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கு இயேசுவின் இன்ப நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் அன்பின் பரம தகப்பனே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. சங்கீதம் 103 எடுங்க. எல்லாரும் பைபிள் எடுங்க. சங்கீதம் 103 1 8 வரை எல்லாரும் சேர்ந்து படிப்போம். எடுத்துட்டீங்களா? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். ஆமென். இந்த சங்கீதத்தை வைத்து எழுதிய பாடல் ஆத்துமாவே என் முழு உளமே கர்த்தரை ஸ்தோத்திரி. சரியா? இந்த சங்கீதத்தில் கர்த்தர் சொல்லி தாவீது சங்கீதக்காரன் மிக அருமையாய் ஒரு தீர்க்கதரிசியாய் பின்னால் நடக்க போகிறது இயேசு கிறிஸ்து நமக்காய் செய்ததை அவன் அதுக்கு முன்னாலே சொல்லி முடிச்சிருக்கிறான். எவ்வளோ அற்புதமாக இந்த பாடல்கள் எழுதியிருக்கிறாங்க பாருங்க. உற்று உனக்கு இறங்கி உரிமை பாராட்டும் முற்றும் கிருபையினால் முடிசூட்டினார். இந்த சங்கீதம் தான். எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி இந்த பாடலை பாடுவோம். போற்றிடும் வானோர் பூதலத்துள்ளோர் சாற்றுதற்கரிய தன்மையுள்ள ஆண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேற்று தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமும் தோன்றி ஒளியாத தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமும் தோன்றி ஒளியாத ஆண்டவரை தொழுதேற்று எந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேற்று தினம் தினம் உலகில் நீ செய்வலவான வினை பொறுத்தருளும் மேலான தினம் தினம் உலகில் நீ செய்வலவான வினை பொறுத்தருளும் மேலான ஆண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேற்று வாதை நோய் துன்பம் மாற்றி அனந்த போதரும் தயை செய்துயிர் தந்த வாதை நோய் துன்பம் மாற்றி அனந்த போதரும் தயை செய்துயிர் தந்த ஆண்டவரை தொழுதேற்று எந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேற்று
ஊற்றுனர்க்கிறங்கி உரிமை பாராட்டும் முற்றும் கிருபையினால் முடிசூட்டும். ஊற்றுனர்க்கிறங்கி உரிமை பாராட்டும் முற்றும் கிருபையினால் முடிசூட்டும். ஆண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேத்து துதி மிகும் தேர ஸ்தோத்தரி தினமே இதயமே உள்ளமே என் மனமே. துதி மிகும் தேர ஸ்தோத்தரி தினமே இதயமே உள்ளமே என் மனமே. ஆண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேத்து. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேத்து. ஹல்லேலூயா. கர்த்தர் அற்புதமாய் நமக்கு தந்த கிருபைகளை எண்ணி எண்ணி நாம் எப்பொழுதும் அவரை ஆராதிப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து இவ்வாறாய் சொல்கிறது. நான் காதை சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இப்படி தொடங்குது. ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுரும் யோவானும் தேவாலயத்திற்கு போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசல் அண்டையில் வைப்பார்கள். ஒரு சப்பானி பிச்சை எடுப்பதற்காக அலங்கார வாசலில் வைப்பாங்களாம். பவுலும் உங்களுக்கு அது தெரியும். கடைசியாக எப்படி வருதுன்னா, வலதுகையால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான். குதித்து எழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். இப்போ அடுத்த பாடல் அலங்கார வாசலாலே. இப்போ இந்த பாட்டில் நம்ம பாடும்போது எல்லாரும் குதித்து எழுந்து எல்லாரும் எழுந்து இந்த பாடலை நாம் பாடுவோம். சரியா? இந்த பாடலை பாடும்போது தேவ நன்மையை நாம் பெற்றவர்களாய், அவருடைய காரியங்களுக்காய் நாம் அவரை துதித்து நாம் ஆராதனைக்குள்ளாய் செல்வோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுவே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுவே. என் சபையுடனே உம்மை தொழுதிடவே கிருபைகள் கிடைத்திட்டதே. சபையுடனே உம்மை தொழுதிடவே கிருபைகள் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு
அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. ஒரு ரூபத்தின் இதயத்தை தந்தீரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஒரு ரூபத்தின் இதயத்தை தந்தீரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றியை செலுத்துவோமே. ஆமென். நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றியை செலுத்துவோமே. எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. துதிகான மகிமையுமே எல்லார் கைகளை மனதோடு செலுத்துவோமே. துதிகான மகிமையுமே முழு மனதோடு செலுத்தினோமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் உற்சாகமாய் கைகளை தட்டி ஹல்லேலூயா ஆராதிக்க வந்துரு. ஹல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் கைகளை திறந்து ஹல்லேலூயா இருதயத்தை திறந்து தேவனை மகிமைப்படுத்துவோமா. ஹல்லேலூயா. தேவ ஆவியானவரை மகிமைப்படுத்துவோமா. ஹல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனை மகிமைப்படுத்த வந்திருக்கிற ஹல்லேலூயா. அவர் உன்னதமான தேவன், அவர் வல்லமையுள்ள நிறைந்தவர், அவர் மாட்சிமை நிறைந்தவர், அவர் துதிகள் மத்தியில் வாசம் செய்கிறவர், அவர் துதியில் பிரியப்படுகிற தேவன், அவர் உங்களோடு எங்களோடு நம்மோடு வாசம் செய்கிற தேவனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மகிமைப்படுத்துவோமா. தேவனே நீ ஜீவன் உள்ள தேவன், நீ ஜீவிக்கிற தேவன், எங்கள் மத்தியில் எழுந்தருள கிருபைக்கா நன்றி என்று சொல்லி அவரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் பிரசன்னத்தை மகிமைப்படுத்துவோமா. அவர் தேவ ஆவியா நம்மோடு கிட்ட இறங்கி கொண்டிருக்கும்படியாய், தேவ ஆவியா நம்மோடு பேசும்படியாய், தேவ ஆவியா நம்மை ஆளுகை செய்யும்படியாய், தேவ ஆவியானவரே நீர் எங்களை ஆளுகை செய்யும் என்று சொல்லி நம்மை முழு இதயத்தோடு அவரை ஆராதிப்போமா. முழு பலத்தோடு உன் முழு வில்லத்தோடு முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடு உன் கர்த்தராய் தேவனை ஆராதிப்பா என்று சொன்ன தேவன் அவரை ஆராதிக்கும்படியா வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் வாயை திறந்து கர்த்தரை நோக்கி நாம் கர்த்தரை நோக்கி துதிப்போம். ஹல்லேலூயா. துதி பலிகளை செலுத்த வந்திருக்க ஆண்டவரே, நம் இருதயத்தின் துதி பலிகளை அவருக்கு செலுத்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். துதி பலிகளை ஆமென் செலுத்த வந்திருக்கானே. அநேகருடைய சோத்திரத்தினாலே கிருபை பெறும் என்று சொன்ன தேவன் அநேகர் வாய்களை திறந்து சோத்திரம் சொல்லமா. நிக்கா ரபா ஷேகா ரைபா லபா ரபா நிக்கா துரபா ஷேகா
ரீமா லத்துர பலபரபா நிக்கா சக்கர பலபரபா. ஆமென். துதியை பிரியும். ஆமென். துதியில் பிரியப்படுகிற தேவன். ஆமென். அவர் நம்ம மத்தியில் வாசம் செய்யும்படியாய் நம்மோடு இடைபடும்படி விரும்புகிறார். அவர் இந்த நல்ல தேவனை இருதயத்தில் ஆளிருந்து அவரை மகிமைப்படுத்துமா. எல்லாரும் வாய்கள் திறந்து எல்லாரும் கையில எடுத்து தேவனை, அந்த உன்னதமான தேவனை, அந்த மகிமை நிறைந்தவரை, அந்த மாட்சிமை நிறைந்தவரை, துதியில் பிரியப்படுகிற தேவனை, யெகோவா தேவனை, அப்பா நீ 1000 ஆமென் உமக்கு நன்றி என்று சொல்லுமா. உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களோடு இடைபடுகிறவே உமக்கு நன்றி அப்பா. இதுவரை நடத்தினவரே உமக்கு நன்றி அப்பா. எங்கள் ஆராதனை வாசம் செய்கிறவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. துதிகள் வாசம் செய்கிறவரே, ஒருவர் காணக்கூடாதவரும் ஒருவர் கண்டிதாம இருக்கிறவரே உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. உம்மை மகிமைப்படுத்துறோம், உம்மை கனப்படுத்துறோம் ஆண்டவரே. எங்கள் ஆராதனை வாசம் செய்கிறபடி உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் ஆராதனை வாசம் செய்கிறபடி உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை மகிமைப்படுத்துறோம் ஆண்டவரே. நீ ஜீவனுள்ள தேவனாய் ஜீவிக்கிறவராய் வேத சொல்லுற இயேசு கிறிஸ்து நேற்று மீண்டும் என்று மாறாதவராய், என்று மாறாதவராய் நம்மோடு கூட வாசம் செய்கிற தேவனாய், நம்மோடு வாசம் செய்கிற தேவனாய் இருக்கிறபடியாய் அவரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் அவரை துதிக்க வந்திருக்கிறோம். ஆமென். நம்ம அவருக்கு பலிகளை செலுத்தும்படியாய், அவர் துதி பலிகளை செலுத்தும்படியாய் நம்ம இருதயத்தில் சொல்லாமா, நம்ம இருதயத்தில், நம்முடைய இருதயத்தில் துதி பலிகளை செலுத்தும்படியாய். ஆமென். மோசே தேவனை, ஆமென், மோசே தேவனுக்கு பலிபீடத்தை கட்டி தேவனை தொழுது கொண்டான் வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய இருதயத்தில் பலிபீடத்தை கட்டுவோம். ஹல்லேலூயா. இருதயத்தில் பலிபீடத்தை கட்டி அந்த பலிபீடத்தை செம்மைப்படுத்தி, ஹல்லேலூயா, ஆவியான சொன்னார் உன் இருதயத்தை செம்மைப்படுத்து. ஹல்லேலூயா. உன் இருதயத்தில் இருக்கிற பலிபீடத்தை கட்டு. ஹல்லேலூயா. அந்த பலிபீடத்தை கட்டி செம்மைப்படுத்து. ஹல்லேலூயா. அந்த பலிபீடம் சரியா கட்டப்பட்டதான் பலி அங்கீகரிக்கப்படும். ஹல்லேலூயா. நம்ம இருதயத்தில் உள்ள எல்லா கசப்புகளை மாற்றி, எல்லா கசப்புகள் தேவையில்லாத எண்ணங்களை மாற்றி, நம்ம உலக காரியங்களை விலகி, உலக காரியங்களை எண்ணங்களை விலகி நம் தேவனை மாத்திரம், உன்னதமான தேவன் நம்மளை வாசம் செய்ய முடியாது. நம்ம இருதயத்தில் அவரை நோக்கி பார்ப்போமா, ஆவியானவரை நோக்கி பார்ப்போமா, இயேசுவை நோக்கி பார்ப்போமா. இயேசுவே நீர் எங்கள் மத்தியில் வாசம் செய்கிற தேவன், எங்களோடு இடைபடுகிற தேவன், உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தீ தந்த எல்லா ஆசீர்வாதம் உம்மால் உண்டானது அப்பனே. நீ தந்த சரீர சுகபலன் உம்மால் உண்டானது, தந்த குடும்பம் உம்மால் உண்டானது, தந்த ஜீவன் உம்மால் உண்டானவரே. நீர் எங்களோடு கூட வாசம் செய்கிற தேவன் அப்பா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் நம்மை கைவிடாதபடி இதுவரை நடத்தி வந்தாரே. அந்த நல்ல தேவனை இருதயத்தில் ஆழத்தில் இந்த கைகளை எடுத்து ஹல்லேலூயா. ஓ ரிகாபா ஷிகரமா துரபலபா நிக்க ரைசிகரபல் லிமா ரந்தரபா நிக்க சேக ரைபலபரபா துரபா ஷகரபலா. தேவனை ஆராதிக்க விட கட்டுகிற எல்லா சத்துரு எண்ணங்கள் இயேசு நாமத்தில் நிர்மலமாய் போகட்டும். ஆஷிகரபலபா நிமா ரத்திரிபலா ஹோசி கரா லிபா ராத்துரபா காந்தி கர்பா ஷகரபலா. இதோ நான் உன்மேல் பிரியமா இருக்கிறேன் என்று தேவன் சொல்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்ம மேல் பிரியப்படுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. நம்ம துதியில் பிரியப்படுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. நாம் துதிக்கும் போது கர்த்தர் நம் நடுவில் நாற்காலியை போட்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிற தேவன். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது வான மண்டல ஆமென் அவர்கள் தேவ தூதர்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையில அவர் நம்முடைய ஆராதனையில் பிரியப்படுகிறார். ஷக்கரபா ஓ ரிக்கா ரமாதுரபா ஷகரபா. உங்களுடைய ஆராதனை, என்னுடைய ஆராதனை கர்த்தர் பிரியப்படுகிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மை வாசம் செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா. எல்லா தடைகளை விலகி ஹல்லேலூயா. ஏசப்பா நீர் எங்களோடு கூட வாங்க என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஆவியானவரே என்னை நிரப்புமே. ஹல்லேலூயா. உம்முடைய வல்லமையால, உம்முடைய அபிஷேகத்தினால, உம்முடைய கிருபையினால இதுவரை நடத்தி வந்திர, இனி நடத்த நீர் உண்மை உள்ளவர், உண்மை உள்ளவர். எத்தனை சொல்ல முடியும். ஹல்லேலூயா. நீ நடத்தி வந்த பாதைகள் கரட்டு முடனானவைகள் ஆண்டவரே. ஆனாலும் உம்முடைய கரத்தை பிடித்து, என்னுடைய கரத்தை பிடித்து நீர் வழி நடத்தினீரே, அதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுமா. வாயை திறந்து காபா ரபா ஷகா ரபலபா நிக்க ராத்திரபா லிபா ராந்த ரபா ஷேக ரபலபா. அநேக துன்பம் நேரத்தில், அநேக பாடுகள் மத்தியிலும் கர்த்தர் நம்மை அதிசயமாய் அற்புதமாய் நடத்தி வந்தாரே. அது கைகள் எடுத்து தேவனை மகிமைப்படுத்த. ஹல்லேலூயா. அந்த வல்லமுள்ள தேவனை, அந்த மகிமை நிறைந்தவரை ஷேக ரபலபா ஓ ரிக்கா லமரா துரபா நிக்க ரபா ஷேக ரபலா ரிபா துரபலபா ரபா நிக்க துரபா ஷேக ரபலபா தெரபலா ரிக்கா லபரபா ஷேக ரபலபா. ஹல்லேலூயா. 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 ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஹல்லேலூயா. 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 நீர் எங்களோடு வாசம் செய்கிற தேவன் அப்பா. எங்களோடு பிரியப்படுகிறார், எங்கள் மேல் பிரியப்படுகிறவரே, எங்களை வாழ வைக்கிற தேவனே, எங்களை வாழ வைக்கிற தேவனே, உம்மை நோக்கி பார்க்கிறான். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது சாந்த குணமடைவர்கள் புசித்து திருப்தி அடையி கர்த்தரை தேடுவார்கள், அவரை துதிப்பார்கள். ஹல்லேலூயா. அவரை துதிக்கிறவர் இருதயம் என்றென்றைக்கும் வாழும். ஹல்லேலூயா. கர்த்தரை துதிக்கிற பிள்ளைகளுடைய இருதயம் என்றென்றைக்கும் வாழும். ஹல்லேலூயா. நாம் கர்த்தரை துதிக்க வந்திருக்க. ஹல்லேலூயா.
அவர் நம்ம இருதயத்தின் ஆளிருந்து ஹல்லேலூயா நம்ம யாரையும் பார்க்க வேண்டிய தேவையில்லை. ஹல்லேலூயா. என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார், என்னோடு கூட என் பக்கத்தில் கர்த்தர் இருக்கிறார். ஒரு எண்ணம் மாத்திரம் இருந்தா போதும். ஹல்லேலூயா. அவரை துதிக்க நாம் யாரும் தேவையில்லை. ஹல்லேலூயா. அவர் கர்த்தர் செய்த நன்மை நினைத்து ஹல்லேலூயா ஆமென் அவரை துதிக்க, அவர் மகிமைப்படுத்த. ஹல்லேலூயா. என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு வேறு ஒன்று வேண்டாம். ஹல்லேலூயா. ஏசப்பா நீர் மாத்திரம் போது. ஹல்லேலூயா. உம்மையே நான் ஆராதிக்க வந்திருக்கேன்னு சொல்லி ஆமென் ஆனந்த துதி போலி கேட்கின்ற பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமையின் பாசம் பெரிதே, மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சி பெற்றிடுவோமே. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆதிநிலை எகுவோமே, ஆசி திரும்ப பெறுவோமே, பாலான மண்மேடுகள் யாவும் பாராளுமே யாகும். சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். விடுதலை முழங்கிடுவோமே, விக்கினம் யாவும் அகலும், இடுகண்கள் சூழ்ந்திடும் வேளை, இரட்சகர் மீட்பருள்வாரே. யுகங்கள் முறிந்திடும், கட்டுகள் அருந்திடும், விடுதலை பெருவிழா காண்போம். யுகங்கள் முறிந்திடும், கட்டுகள் அருந்திடும், விடுதலை பெருவிழா காண்போம். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே. எல்லாரும் சொல்லுவோம் ஆமென். அமெரிக்கை வாழ்வை அழைப்போம், ஆண்டவர் மார்பில் சுகிப்போம். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும்
விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் கையில் எடுத்து ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை மாத்திரம் பலிக்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு என்னென்ன வாக்கு தத்தங்களை சொல்லி இருக்கிறார், அந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் என்று இருக்கிறபடியா அந்த வாக்கு தத்தத்தை தேவன் எனக்கு சுதந்திரித்தும்படியா தேவன் எனக்கு தந்த அந்த வாக்கு தத்தை நான் சுதந்திரித்து பெற்றுக்கொள்வேன் என்று விசுவாசிக்கிற பிள்ளைகளை கையில் எடுத்து தேவனை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம். ஆஷி கரபாலா தூரபாலா பாரபா நிக்கா சேகரபாலா பாரா தீரிபாலா ஹவுசே கரபாலா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிற கர்த்தர். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் நம்மை ஒருபோது விட்டு விலகாதவர். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருபோது நம்மை விட்டு விலகாத தேவன். நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துகிற கர்த்தர். ஹல்லேலூயா. ஆமென். நமக்கு எதிராய் வருகிற எப்படிப்பட்ட சூழ்நிலை வரட்டும், ஹல்லேலூயா, கர்த்தர் ஒருபோது நம்மை கைவிடாத தேவன். ஹல்லேலூயா. நம்மை கரத்தை பிடித்து தூக்கி நடக்கிறவர். வேதம் சொல்கிறது, ஆமென், ஹல்லேலூயா, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் சீயோனுக்கு திரும்புவார்கள். ஹல்லேலூயா. நித்திய மகிழ்ச்சி அவர் தலைமையில இருக்கு. ஹல்லேலூயா. சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அவர் அடைவார்கள். ஆமென். சஞ்சலம் தவிப்பு ஓடி. ஹல்லேலூயா. கை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. என் வாழ்க்கை இருக்க சஞ்சங்கள், என் வாழ்க்கை தவிப்புகள் கர்த்தர் என்னை மாற்றுகிறார். விசுவாசிக்கிற பிள்ளைகள் கைகள் எடுத்து தேவனை மகிமைப்படுத்த. ஷக்கா ரைபாலா பாரபா நிக்கா ரேசி கரபா தீரிபாலா ரூஷ கரபாலா நீமா ரந்திரபா ஷகரபாலா. ஆமென். உன் சகோதரனே சகோதரியே, உன் வாழ்க்கையில் இருக்கிற சஞ்சலங்கள் இன்னைக்கு மறைந்து போகும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிற வாழ்க்கை, ஆமென், விசுவாசிக்கிற கைகள் எடுத்து தேவனை மகிமைப்படுத்தி பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் இருக்கிற சஞ்சலம், என் வாழ்க்கையில பாடுகள், என் வாழ்க்கையில நிந்தைகள், என் வாழ்க்கையில அமங்கள் கர்த்தர் எடுத்து போட இன்னை உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. ரிபா ஷேகர் ரிமா அந்துரபா ஷகரபாலபா நிமா ரந்தரபா ஷேகர் ரிபா லிங்க துரபா. ஆமென். அவர் எல்லாவற்றையும் மாற்ற உள்ளவர். அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. அவர் சொல்ல ஆக, அவர் கட்டளை நிற்கும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற தடைகளை உடைத்து அவர் நம்மை மகிமைப்படுத்த தேவன் உள்ள உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. நம்ம கட்டுகளை உடைக்கிறவர். ஹல்லேலூயா. நம்ம கட்டுகளை உடைக்கிறவர், நம்ம நுகங்களை உடைக்கிறவர். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுற இயேசு சொன்னார், ஹல்லேலூயா, என் நுகம் மெதுவாயும் லகுவாய் இருக்கு. ஹல்லேலூயா. ஆமென். உங்கள் ஆமென், ஹல்லேலூயா, நம்முடைய நுகமைகளை அவர் கரத்தில் கொடுப்போம். ஹல்லேலூயா. அவர் சுமக்கும் போது அது லகுவாய் மாறும். ஹல்லேலூயா. அநேகர் நம்முடைய சுமைகளை நாம் சுமந்து கொண்டு திரிகிறோம். ஹல்லேலூயா. ஆமென். வேதம் சொல்கிறது, அவர் உங்களை விசாரிக்கிறபடியால், ஆமென், உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஷேகா ரபாலா ஓ ரிசி கராமா தெரிபாலா ரிசி கராலோ லிபா ரந்திரபா ஷேகா ரபாலபா. இயேசு சொல்கிறார், மகனே, உன்னுடைய பாரத்தை என் மேல் வை. ஹல்லேலூயா. உன் பாரத்தை விடு, உன் துக்கத்தை என் மேல் வைத்து விடு. நான் உன்னை பலப்படுத்தி, நான் உனக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்து உன்னை உயர்ந்த ஜாதியாய், ஆண்டவரே, உன்னை மேன்மையாய் வைப்பேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் உன்னை மேன்மைப்படுத்த கர்த்தர். ஹல்லேலூயா. ஆமென். நான் வாக்களித்த ஒரு வார்த்தையும் உன் வாழ்க்கையில ஆண்டவரே வெறுமையாய் போவதில்லை. ஷேகா ரபாலபா லிபா ரந்தரபா ஷேகா ரபாலபா நிக்கா ரௌசிகா லிபா ரபா தூரபா ஷேகா ரபாலபா. ஆவியானவரே, உம்முடைய பிரசன்னத்தை ஆண்டவரே, நீ எங்களை ஆளுகை செய்கிற தேவன் அப்பா, எங்களை வழி நடத்துகிறவர் அப்பா, உம்முடைய சித்தத்தின்படி ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இடைபடுகிறவர். ஹல்லேலூயா. உம்முடைய ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தினால உம்முடைய பிரிய ஆண்டவரே, உமக்கு பிரியமாய், உமக்கு உண்மையுள்ள ஜனமாய், உமக்கு பிரியமான ஜனமாய் எங்களை மாற்றி வைத்திருக்கிற உம்மையே நாங்கள் துதிக்க வந்துடுற ஆண்டவரே. ஆண்டவரே, ஆனந்த களிப்பாய் ஆண்டவரே, எப்போது நாங்கள் ஆனந்திக்கிற பிள்ளைகளாய், தேவ சமூகத்தில் ஆராதிக்கிற பிள்ளைகளாய், தேவ சமூகத்தில் நாங்கள் மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய், கர்த்தரே தெய்வம் என்று, கர்த்தரே தெய்வம் என்று ஆண்டவரே நாங்கள் மகிமைப்படுத்த வந்திருக்க ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மை அல்லாமல் இந்த உலகத்தில் வேறு தெய்வம் அல்ல ஆண்டவரே. உம்மை அல்லாமல் இந்த உலகத்தில் வேறு தெய்வம் அல்ல. இயேசு ஒருவரே ஜீவன் உள்ள தேவன். இயேசு ஒருவரே ஜீவன் உள்ள தேவன். அப்பா, உம்மையே நாங்கள் நோக்கி பார்க்கிற ஆண்டவரே, உம்மையே நோக்கி பார்க்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்பே ஆண்டவரே, நாங்கள் நோக்கி பார்க்கும்போது எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். வேதம் சொல்கிறது, அவர் அவர்களை என் மேட்டின் மேல் சுற்றுப்புறங்களை ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலங்களே மழையை பெண்ணி அவர் ஆசீர்வதிக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. நம்ம சுற்றுப்புறங்களை, நம்ம இருக்கிற இடங்களில், நம்ம வாழ்கிற இடங்களில், நம்ம போகிற இடங்களில் கர்த்தர் நம்மை சுத்தமாக்கி, ஹல்லேலூயா, சுற்றுப்புறங்களை அமேன் ஆசீர்வாதமாய் மாற்றுகிற கர்த்தர், நம்மை பலப்படுத்துகிற கர்த்தர். ஹல்லேலூயா. அமேன். புறஜாதியால் ஜனங்களில் நம்மை மகிமைப்படுத்துகிற கர்த்தர். ஹல்லேலூயா. நம்ம ஆராதிக்கிற தேவன்,
நம்மை கனப்படுத்துகிறது கர்த்தர். ஹல்லேலூயா. அவர் ஆராதனை தகப்பன். ஹல்லேலூயா. அவர் ஆராதனை தகப்பன். அவர் மகிமைப்படுத்துகிற கர்த்தர். அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் ஜீவிக்கிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய ஆனந்த வழியில ஆண்டவரே எங்களை நடத்தி செல்கிறவரே, உம்முடைய மகிமையில எங்களை நடத்தி செல்கிறவரே, ஆண்டவரே நீர் தந்த எல்லா கிருபைகளுக்கா ஆண்டவரே உம்மை துதிக்கிற ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிற ஆண்டவரே, உம்மை ஜீவனுள்ள தேவனே, உம்மை ஆராதிக்கிற ஆண்டவரே, இந்த நல்ல வேளைக்கா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. அப்பா உம்முடைய தைலத்தினால எங்களை அபிஷேகம் பண்ணும் என்று சொல்லி அப்பா உம்முடைய ஆனந்த தைலம் என்னை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே என்று சொல்லி இந்த பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துமா. தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே. எல்லாரும் வாயை திறந்து கேட்போமா? ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே என்னை நிரப்புமா. ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே. வறண்ட நிலங்கள் வயல்வெளியாகட்டும் ஆவியானவரே, வறண்ட நிலங்கள் வயல்வெளியாகட்டும் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, ஆனந்த எலும்புகள் உயிரோடு எழும்பட்டும் ஆவியானவரே, உலர்ந்த எலும்புகள் உயிரோடு எழும்பட்டும் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கைகளை ஆவியானவரே என்னை ஆனந்த தைலத்தினால உம்முடைய ஆனந்த தைலத்தினால
என்னை அபிஷேகம் அடியாய். ஒரு முறை கூட என்னுடைய வல்லமையால உம்முடைய அபிஷேகத்தினால என்னை நிரப்புமே என்ன சொல்லுவோம். ஹல்லேலூயா. விசுவாசர் கையில் எடுத்து ஹல்லேலூயா. வேதம் சொல்ற மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன தேவன். ஆமென். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னவர் அவர் இன்னைக்கு ஆமென் சபைகளில் அவருடைய ஆவியை ஊற்றி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அன்று ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் இறங்கின ஆவியானவர் இன்று நம்ம ஒவ்வொரு மத்தியிலும் ஒவ்வொரு நாட்களிலும் ஆவியான இறங்கி கொண்டிருக்கிறார். பாஷிகாரபாலபாரபா. ஆவியானவரே என்னை நிரப்பும். ஹல்லேலூயா. என்னை ஆவியான உம்முடைய ஆவியில நிரப்பும் ஐயா. ஆவியான வந்து வரும்போது நம்ம வயல்வெளிகள் செழிப்பாய் மாற்றுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. நம்ம வனாந்தரமான இடங்கள் எல்லாம் அவர் செழிப்பாய் மாற்றி ஹல்லேலூயா நம்ம நிரந்தரமாக ஹல்லேலூயா செழிமையான காரியங்களை தருகிற ஆவியானவர். ஹல்லேலூயா. அவர் மாத்திரம் போதும். ஹல்லேலூயா. ஆவியானவரே நீர் மாத்திரம் வந்தா என் சூழ்நிலை மாறும் என்று சொல்லுவோமா. ஆவியானவரே நீர் வந்தா என் வாழ்க்கையை அன்னர் இருக்கிற எல்லா தடைகளை விடையும். ஹல்லேலூயா. நம்மை கர்த்தர் நம்மை அபிஷேகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் தாவீதை அபிஷேகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். தாவீதை அவன் சகோதரர் மத்தியில் கர்த்தர் அவன் அபிஷேகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அவன் மேல் இருந்த அந்த பலம். ஹல்லேலூயா. அவன் மேல் அபிஷேகம் கோலியாத்தை முறியடித்தது. ஹல்லேலூயா. ஷேக்கர் ரைமாலபார் அதுரபாலபா. ஆமென். எப்படிப்பட்ட கோலியாத் அவன் பெரியவனாய் அவன் எல்லாருக்கும் தோற்றத்தை பெரியவனாய் கண்டான். ஆனா தாவீது சிறியவனாய் இருந்தான். ஹல்லேலூயா. அவனுக்குள்ள அபிஷேகம் இருந்தது. ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள அபிஷேகம் இருந்தா உங்க மலை போல இருக்கிற காரியங்கள் எப்படிப்பட்ட காரியங்கள் கோலியாத்தை போல பெரிய காரியங்களா இருக்கலாம். யோர்தானை போல உள்ள காரியங்களா இருக்கலாம். எரிகோ போல காரியங்களா இருக்கலாம். கர்த்தர் அதை நிர்மூலமாக்க உண்மை உள்ளவர். ஷகா ரபாலபா நிக்கா ரைக்கா தூரபா ஷகா ரபாலபா. கர்த்தர் எல்லாவற்றையும் உடைத்தெறிகிற கர்த்தர். ஹல்லேலூயா. நம்ம ஆவியான ஆமென் வேதம் சொல்கிறது ஆமென் அவருடைய பிரசன்னத்தினாலே மெழுகுகள். ஹல்லேலூயா. ஆமென் மலைகள் மெழுகு போல உருகி போ. ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னம். ஹல்லேலூயா. தேவ பிரசன்னத்தால் நிரப்பப்படும்படி தேவ பிரசன்னத்தில் நம்மை ஆளுகை செய்யும் போது தேவன் நம்மை ஆமென் ஆனந்த தைலத்தினாலே நம்மை நிரப்பும் போது ஹல்லேலூயா நான் போகிற இடங்கள் எல்லாம் தேவ பிரசன்னம் வரும். ஹல்லேலூயா. தேவ மகிமை வரும். ஹல்லேலூயா. நம்ம நீங்க போய் ஒரு இடத்துல நின்னாலே போதும் கர்த்தர் கட்டுகளை உடைப்பார். ஹல்லேலூயா. வியாதிகள் சுகமாக ஷேக்கர் ரபாலபாரா தூரபாலபா. அந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும். ஹல்லேலூயா. கைகள் எடுத்து ஹல்லேலூயா. ஆவியானவரே 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 உம்முடைய வல்லமையினாலே உம்முடைய அபிஷேகத்தினாலே என்னை நிரப்பும் ஐயா. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. 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 வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. ஆவியானவரே ஆவியானவர் நமக்கு வரும்போது ஹல்லேலூயா ஆமென் துயரப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. ஆமென் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் ஹல்லேலூயா துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் அவர் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக புதிய ஆடையும் தருகிற கர்த்தர். ஹல்லேலூயா. ஆமென் புதிய ஆடை தருகிறார். ஹல்லேலூயா. ஆமென் நாம் ஒடுங்கி இருந்தா எவ்வளவு நாள் சாத்தானை கண்டு பயப்படும். ஹல்லேலூயா. நாம் எதிர்த்து நின்று பரிசுத்த ஆவி நமக்குள் வரும்போது நம்ம ஒரு எதிர்த்து நிற்கிற ஒரு பலத்தை கர்த்தர் நமக்கு தருவார். ஹல்லேலூயா. ஆமென் அதுதான் தாவீதுக்குள்ள இருந்தது. ஹல்லேலூயா. அவன் சிறியவனா இருந்தால் ஆனால் அவனுக்கு எதிர்த்து நிற்கிற ஒரு பலத்தை தந்தார் பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் பலன் அவன் மேல் இருந்தனால அவன் போற எல்லா இடத்திலும் கர்த்தர் அவனை மகிமையா நடத்தினார். ஹல்லேலூயா. அதுதான் தெய்வ பலன். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் பலன். ஹல்லேலூயா. உங்கள் மேல பரிசுத்த ஆவி பலன் இருக்கும்போது அன்று நீங்க வேதம் சொல்றது உலகம் முழுவதும் சாட்சியாய் வாழ முடியும். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் சாத்தானை ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. நம்ம சாத்தானை ஜெயித்து உங்கள் காலுங்கீழ மிதிக்க முடியும். ஷக்கர் ரபலமா ரதுரபலபா ரபா. எதை இயேசு செய்தார். சகல துரைத்தனங்கள் அதிகாரத்தையும் அவர் உரிந்து கொண்டு சிலுவையில வெற்றி சிறந்தாரே. ஹல்லேலூயா. அதே போல கிறிஸ்து நமக்கா வெற்றி சிறக்கும்படியாய் சில அதிகாரத்தை நமக்கு தந்திருக்கு. ஹல்லேலூயா. இந்த உலகத்துல நம்ம வாழ வேண்டும் என்றால் சில அதிகாரங்கள் தேவை. ஹல்லேலூயா. அது பரிசுத்த ஆவியை நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா. அந்த அதிகாரத்தோடு நம்ம உலகத்தில் வாழும்போது அவரை நாம் மகிமைப்படுத்த முடியும். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் வெற்றியாய் வாழ முடியும். ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியினாலே நம்மை வழி நடத்த முடியும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானதான் நம்மை வழி நடத்த முடியும். அவருடைய கிருபை நம்மை வழி நடத்த முடியும். அவர் கூட வருகிறார். ஹல்லேலூயா. அவர் கூட வருகிறவர். ஆமென். பரிசுத்த ஆவி நமக்குள்ள இருந்து கிரிகளை நடக்கிறவர். கூட வந்து காரியங்களை செய்து முடிக்கிறவர். ஹல்லேலூயா. பாமை துதிக்கிறோம் ஐயா. நேசரே திருப்பாதம் அமர்ந்து நிம்மதியே தேவனை அந்த பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துமா. ஹல்லேலூயா.
பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே உடனே பாடி துதிப்பே ஆனந்தம் ஆனந்தமே உடனே பாடி துதிப்பே ஆனந்தம் ஆனந்தமே அடைக்கலமே அதிசயமே ஆராதனை. எல்லாரும் கண்களை உயர்த்தி வானத்துக்கு நேராய் ஆராதனை சொல்லும். அல்லேலூயா. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. உம்மல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. உம்மல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்தவரே. கர்த்தர் எத்தனை நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில செய்கிறார். அல்லேலூயா. ஆமென். அவர் வல்லவரே. சொல்லுமா. நல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை. நல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை. எல்லாரும் கைகள் எடுத்து அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் எத்தனை 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 காரியங்களை, எத்தனை நன்மையான காரியங்களை நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்கிறார். அல்லேலூயா. அவர் நல்லவராய், அவர் நல்லவராய் நம்ம மத்தியில் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஒருவர் தான் நல்லவர். அல்லேலூயா. மனுஷன் நம்ம அநேக நினைக்கலாம், நம்ம இவர் நல்லவர் அவர் நல்லவர், ஆனால் அவரை காட்டலாம் கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவர் மாத்திரம் துதிக்கி பார்த்துறாரு. நம்ம இந்த உலகத்தில் மனுஷனை மகிமைப்படுத்த காட்டலாம், கர்த்தரை மகிமைப்படுத்த தான் நம்முடைய வாழ்க்கையில் இன்பம். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் மகிழ்ச்சி, நம்மளுடைய வாழ்க்கையில் கனம் அவர் ஒருவரே மகிமைப்படுத்துவார். இயேசு கிறிஸ்து ஒருவரே மகிமைப்படுத்த வேணும். அல்லேலூயா. இயேசுவே, உம்முடைய கரத்தில் எங்களை தருகிறாப்பா. மீதியான நேரத்தை நீர் ஆளுகை செய்யும்படியாய் ஆண்டவரே, இதுவரை எங்களை நடத்தின எபனேசர், இனி நடத்தும்படியாய் மீதிய நேரத்தை உம்முடைய கரத்தில் இயேசுவிலே வேண்டிக்கொள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். தந்த அன்பு நேசருக்கு கர்த்தருக்கு உற்சாகமாய் கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. இன்றைய தினத்திலே பரலோகம் அண்ணாவை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்வதற்காக புதுக்கோட்டையிலிருந்து சிவகங்கை மாவட்டம் சிவகங்கையிலிருந்து வந்திருக்கிற அருள் திரு போர்ஜியா ஐயர் அவர்களை நாம் வாழ்த்தி வரவேற்போம். கர்த்தர் நாமத்தினாலே அவருடைய வாழ்த்துதலை சொல்லுவோம். எல்லாரும் கரங்களை தட்டி அவரை வரவேற்போம். ஐயர் அவர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள். மதுரையில் ஏஜி சர்ச்சோட தமிழ்நாடு இறையியல் கல்லூரியில் பிடிஎஸ் முடிச்சிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு சமயநல்லூரில் அவங்க ஏஜி சபையில் போதகராய் இருந்திருக்கிறாங்க. சிறிய பிராயத்திலே அவர்கள் போதகராகி பின்ன புதுக்கோட்டை மாவட்டம் சிவகங்கை மாவட்டத்திலும் போதகராய் இப்போ கரண்ட்லி சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, பீகார், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், ஹரியானா போன்ற மாநிலங்களிலும் அவர் ஊழியங்கள் செய்து ஆலயங்களை கட்டி எழுப்பியிருக்கிறார். அந்த தேவதாசனை மகிழ்ச்சியோடு கரங்களை தட்டி வரவேற்போம்.
பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சந்தோஷமாக இருக்கிறீங்களா? நெசமே அல்லேலூயா. ஆண்டவரை ஆராதிப்பது மிகப்பெரிய சிலாக்கியம். அவர் அழுகையின் கண்ணீரை ஆனந்த களிப்பாய் மாற்றினவர். பாவியாய் சபிக்கப்பட்டவனாய் இருந்த என்னை, உங்களை பரிசுத்தவானாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாற்றின தேவன். லீலா சொல்லுமா, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாது. அப்படிதானே? கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. இல்லையிலே சொல்லுமா, நான் சர்ச்சில் பாடும்போது திடீர்னு அப்படி எனக்கு வந்தது. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாள் மறவாதே, சாத்தான் செய்த தீமைகளை ஒருபோது நினைக்காதே. என்ன அமைதியாக இருக்கிறீங்க? கர்த்தர் செய்த நன்மைகளை நம்ம நினைப்பதற்கு முயற்சி செய்யும் போதே சில விஷயங்களை பிசாசு மனசுக்குள்ளே என்ன செய்திருப்பான், அவன் இன்புட் பண்ண பார்ப்பான். அது மாதிரி அவன் முயற்சி செய்து கொண்டே இருப்பான். பிசாசு செய்த தீமைகளை நாம் ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, நினைத்தே பார்க்கக்கூடாது. ஏனென்றால் அவைகளுக்கு மத்தியிலும் தேவன் உங்களையும் என்னையும் பாதுகாத்து பலப்படுத்தி அவனை ஜெயிக்க மேற்கொள்ள சத்துவத்தை பலனை தந்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுமா, அல்லேலூயா சொல்லுமா. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. எனவே கர்த்தருக்குள் எப்பொழுதுமே மகிழ்ந்து சந்தோஷமாயிருங்கள். சரி, இந்த காலை நேரத்திலே ஒரு எதிர்பார்ப்போடு இந்த சர்ச்சுக்கு வந்திருக்கிறேன் என்று சொல்லுறவங்க லேசாக அவங்க கையை தூக்கி காட்டுங்க பார்ப்போம். ரைட், தேங்க்யூ. எப்போதுமே எதிர்பார்ப்போடு வர வேண்டும். எதிர்பார்ப்பு இல்லாமல் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. பைபிள் வாசிக்க போனாலும் ஒரு எதிர்பார்ப்போடு போக வேண்டும். அதே போல் ஜெபத்திற்கு போனாலும், ஜெபிக்க போனாலும் ஒரு எதிர்பார்ப்போடு போக வேண்டும். ஒரு ஆராதனைக்கு போனாலும் ஒரு எதிர்பார்ப்போடு போக வேண்டும். எதிர்பார்ப்பு இல்லாமல் போவது அது அவ்வளவு நல்லதல்ல. அதை பற்றி பேசுவதற்கு போதுமான நேரமும் இல்லை. இப்போது ஒரு எதிர்பார்ப்போடு நாம் வருகிறது நல்ல காரியம். தேவன் உங்கள் எதிர்பார்ப்புகளை எல்லாம் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. இன்னொரு ரகசியம் உங்களுக்கு தெரியுமா? ஆண்டவரும் உங்களிடத்தில் வரும்பொழுதெல்லாம் ஒரு எதிர்பார்ப்போடு வருகிறார். எதிர்பார்ப்பு இல்லாமல் ஒரு நாளும் ஒருபோதும் தேவன் என்னை உங்களை சந்திப்பதில்லை. இப்போ ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்ன என்று சொல்லி பார்த்தால் நம்ம வேறு நிறைய விஷயங்களை சொல்ல பார்ப்போம். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் ஆண்டவர் நம்மிடத்திலே அதிகமாக எதிர்பார்ப்பார். அல்லையிலே சொல்லுவோமா, ஆண்டவர் இந்த காரியத்தை என்னிடத்தில் எதிர்பார்க்கிறார் என்று சொல்வதை நீங்கள் கண்டுகொண்டால், கர்த்தர் உங்களோடு பேசினால், அப்போது ஆண்டவருடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்ற வேண்டியது அவசியம் தானே இல்லையா? ஆமாவா இல்லையா? எனவே அந்த விஷயத்தில் நாம் கவனமாக இருந்தால் நாம் நினைத்ததையும் நாம் ஜெபித்ததையும் விட அதிகமாய் நமக்கு தேவன் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? எத்தனை பேர் ஒரு சில காரியங்களுக்காக நான் வருஷக்கணக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், ஆனால் அந்த காரியங்கள் எனக்கு நடக்கவில்லை, ஏனென்று தெரியவில்லை என்ற எண்ணத்தோடு இருக்கிறீர்களோ, அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த செய்தி மிகவும் பிரயோஜனமாக இருக்கும், பயனுள்ளதாக இருக்கும். ஆனால் எல்லாரோடும் கர்த்தர் பேசுவார். நம்புறீங்களா? இல்லையிலே சொல்லுங்க. ஒரு நல்ல தாய் சமைத்தால் அந்த சமையலை வீட்டில் உள்ள எல்லாரும் என்ன செய்வார்கள்? சாப்பிடுவாங்க. அம்மாவா இல்லையா? தாய்க்கு கூட சில சமயம் கிடைக்காது. எல்லாத்தையும் நல்லா சாப்பிட்டு போகிறத பார்த்து அந்த தாய் மனமகிழ்ச்சி அடைவதை நான் பார்த்திருக்கிறேன். இப்போது ஆண்டவர் என்னை பயன்படுத்துவார் என்றால் எல்லாரோடும் ஆண்டவர் ஒரு வார்த்தை பேசுவார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஆனபடி எனக்கு நீங்கள் எல்லாருமே முகமறியாதவர்கள் தான் என்றாலும் ஆண்டவரை பற்றி எனக்கு தெரியும். அல்லையா சொல்லுங்க. அவர் நிச்சயமாய் பயன்படுத்துவார். வீணாய் ஒருபோதும் ஆண்டவர் ஒரு இடத்துக்கு கொண்டு வரவே மாட்டார் என்று சொல்கிற அந்த நம்பிக்கையோடு கூட உங்களுக்கு முன்பாக நான் நிற்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஏசாயா தீர்க்கதரிசியுடைய புத்தகம் 58ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசியுங்கள். Praise the Lord. அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். நுகத்தடியையும் விரல் நீட்டுதலையும்
நிபச்சொல்லையும் நீ உன் நடுவிலிருந்து அகற்றி பசி உள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தியாக்கினால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தைப் போலாகும். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். இல்லையா சொல்லுவோமா? கீழே இருக்கக்கூடிய வசனங்களை நீங்கள் பலமுறை கேட்டிருப்பீங்க. ஆனால் நான் உங்களோடு கூட பேச போகிறதான வார்த்தை, முதலாவது வாசித்த அந்த வார்த்தை தான், அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் உனக்கு என்ன செய்வார்? மறு உத்தரவு கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாசித்த வசனத்திலிருந்தே உங்களுக்கு தெரிந்திருக்கும், ஜெபத்தை பற்றி தான் பிரசங்கம் பண்ண போகிறேன் என்று சொல்லி ஜெபத்தை பற்றி தான் பிரசங்கம் பண்ண போகிறேன். இல்லையே சொல்லுவோமா? ஜெபம் என்றால் என்ன என்று கேட்டால் ஆண்டவரோடு பேசுவது என்று நாம் சொல்லுவோம். ஆமென். ஆமாவா இல்லையா? ஆண்டவரோட பேசுகிறீங்களா? பேசுகிறதா உங்களுடைய ஜெபம் இருக்குதா? இல்லையே சொல்லுங்கள் பார்ப்போம். ஆண்டவரோடு கூட பேச வேண்டும். ஆனால் ஆண்டவரும் நம்மோடு என்னோடு பேச வேண்டும். இல்லையே சொல்லுங்கள். எப்பொழுது பேசுவார் ஆண்டவர்? சொல்லுங்கள். ஆண்டவர் எப்போது உங்களோடு பேசுவார்? இவ்வளோ அமைதியான சபையாக இருக்கிறீங்க, ஆச்சரியமாக இருக்குது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எப்பொழுது ஆண்டவர் பேசுவார்? பிரசங்கம் கேட்கும்போது பேசுகிறார், ஜெபிக்கும்போது பேசுகிறார், வேதம் வாசிக்கும்போது பேசுகிறார், நாம் உடைக்கப்பட்டிருக்கும் போது, நெருக்கப்பட்டிருக்கும் போது ஆண்டவர் பேசுகிறார். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. வேறு எப்போல்லாம் ஆண்டவர் பேசுகிறார்? அவ்வளோதான் பாஸ்டர், யோசித்தெல்லாம் சொல்லியாச்சு, இனி என்னத்தை போட்டு அப்படி ஒன்றுமே தெரில. நீ பாவம் செய்ய போகும்போது ஆண்டவர் பேசலை? பேசலை பேசலை. பாவம் செய்த பிறகு ஆண்டவர் பேசுகிறாரா? பேசலையா? ஆமாவா இல்லையா? புரிந்து தான் சொல்கிறீங்களா? இப்போது நாம் ஆராதிக்கிற தேவன், பேசுகிற தேவன், அவர் எப்போதும் பேசுவார். இல்லையிலே சொல்லுவோமா? உடைக்கப்பட்ட நேரத்தில் மட்டுமல்ல, உருவாக்க வேண்டிய நேரத்திலும் பேசுகிறார். சரியாக இருக்கும்போதும் பேசுகிறார். அவருக்காக பாடுகளை, துன்பங்களை சகிக்கும் போதும் ஆண்டவர் பேசுகிறார். அவருடைய வழிகளில் நடக்கும்போது நம்மை உற்சாகப்படுத்தி பேசுகிறார். பாதை விட்டு விலகும் போதும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? பேசுகிறார். அதையும் கேட்காமல் மீறி நாம் நடந்தாலும் அதனால் போய் என்று சொல்லி தள்ளிவிட்டு விடாமல் அதற்கு பிறகு என்ன செய்கிறார்? பேசுகிறார். ஆமென். நான் சொல்கிறது உண்மைதான் சொல்கிறவங்களாம் கை வைத்து ஒரு அலையிலே சொல்ல பார்ப்போம். தேங்க்யூ. இப்போது நாம் ஆராதிக்கிற தேவன் பேசுகிற தேவனாக இருக்கிறபடினாலே நம்முடைய ஜெபங்களிலே நாம் ஒரு பெரிய நன்மையான காரியத்தை பெற்றுக்கொள்கிறோம். ஆண்டவர் நம்மோடு பேசி அவர் நம்மை அருமையாய் வழி நடத்துகிறார். இல்லையே சொல்லுவோமா? ஜெபம் என்பது தேவனிடத்தில் சில நன்மைகளை கேட்டு பெற்றுக்கொள்வது அதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒன்று அல்ல. அதைவிட மகா மேன்மையானது. எப்படி என்றால், திருச்சபையானது ஆளுகை செய்து பழக வேண்டிய, பயிற்சி பெற வேண்டிய ஒன்றுதான் ஜெபம். பால் பில்ஹைமர் என்று சொல்கிற தேவனுடைய மனுஷன் சிங்காசனத்துக்குரியவர் என்ற புத்தகத்திலே அவர் எழுதும்போது, தேவன் திருச்சபை ஆளுகை செய்து பழக வேண்டும் என்பதற்காக கொடுத்த திட்டம்தான் ஜெபம் என்று சொல்கிறார். அப்படியானால் 1000 வருட அரசாட்சியிலே ஆண்டவர் ராஜாவாக இருக்கிறார் என்றால், சொல்லுங்கள், மீதி சொல்லுங்கள், ஊருக்குள்ளே உட்கார்ந்துருந்து அந்த ஜனத்தையெல்லாம் ஆளுகை செய்யப்படுறது யார்? சொல்லுங்கள். நம்ம தான். நான் சிவகங்கை ஜனங்களை ஆளுகை செய்வேன். அதுக்கு தேவன் என்ன ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்? நான் வாழ்ந்த காலத்தில் உள்ள ஜனங்கள் என்கிட்ட வரும்போது தான் ஒழுங்காக பதில் சொல்லுவான். இல்லைன்னா என்ன சொல்லுவேன்னா, யாருமே சொல்லவே இல்லையே, சொல்லியிருந்தால் அப்பயே ஞானஸ்நானம் எடுத்திருப்பேனே, அப்பயே ரட்சிக்கப்பட்டிருப்பேனே, ஒழுங்காக போயிருப்பேன், யாருமே சொல்லலையே அப்படின்ட்டு. என்கிட்ட வந்து அப்படி சொல்ல முடியுமா? பல தடவை சொல்லியும் நீ கேட்கலை. பல முறை உணர்த்தியும் அன்பாய் பேசியும் எவ்வளவோ பட்சமாய் பேசி நீ என்ன செய்யலை? கேட்கலை. எனவே
ஆளுகை செய்து பழகுவதற்காகத்தான் ஆண்டவர் இந்த ஜெபம் என்னும் திட்டத்தை திருச்சபைக்கு வைத்திருக்கிறார். இதில் நாம் கேட்கிற காரியங்களை ஆண்டவர் தருகிறார். அல்லையிலே சொல்லுங்க. நாம் கேட்டால் ஆண்டவர் கொடுப்பார். ஜெபிக்க சொன்னது யார்? நம்மை ஜெபிக்க சொன்னது யார்? ஆண்டவரே சொல்லியிருக்கிறார். நீ கூப்பிடு, நான் பதில் கொடுப்பேன் என்று ஆண்டவரே வாக்கு பண்ணியிருக்கிறார். ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதில் தருகிற தேவன். அவருடைய ஒரு பேர் என்னது? ஜெபத்தை கேட்கிற தேவன். ஆமென். இப்போது அவரை நோக்கி ஜெபம் பண்ணா ஆண்டவர் அவனுக்கு நிச்சயமாய் பதில் கொடுப்பார். எவன் கூப்பிட்டாலும் கர்த்தர் பதில் கொடுப்பாருங்க. அதை ரொம்ப விளக்கமாய் சொல்ல எனக்கு நேரம் எத்தனை மணி பாசம் முடிக்க வேணும்? 12:45. சரி, பரவாயில்ல, தேங்க்யூ. எனவே நம்முடைய ஜெபத்தை பற்றி நாம் நன்றாய் தெரிந்திருக்க வேண்டும். ஆனால் என்னுடைய இந்த செய்தி அது அல்ல. ஒரு முகவுரையாய் உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்கள் ஊரில், உங்கள் வீட்டில், உங்கள் தெருவில் என்ன நடக்க வேண்டும் என்று தேவன் சித்தம் வைத்திருக்கிறாரோ அதை செயல்படுத்த வேண்டிய பொறுப்பு, கடமை நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. அல்லையிலே சொல்லுமா? ஒரு எம்எல்ஏ அல்ல ஒரு எம்பி நம்முடைய ஊரிலிருந்து, தொகுதியிலிருந்து அனுப்பி வைக்கிறோம். அவர் சட்டமன்றத்துக்கு போகிறார் அல்லது நாடாளுமன்றத்துக்கு போகிறார். அங்கே போகிற அவர், நல்லா கவனிக்க, என்றைக்காவது எனக்கு கேஸ் இணைப்பு வேணும், எனக்கு டெலிஃபோன் கனெக்ஷன் வேணும், எனக்கு தண்ணீர் வசதி வேண்டும் என்று கேட்குறாரா? கேட்டால் எல்லோரும் சிரிப்பாங்க இல்லையா? ஏனென்றால் தெரிந்தெடுக்கப்பட்ட போதே அவருக்கு இவைகள் எல்லாவற்றையும் அவருடைய தேவையை விட அதிகமாகவே அரசாங்கம் கொடுக்கிறது. ஆமாவா இல்லையா? அப்போ அவர் போன பிறகு அவர் எதை பற்றி அவர் கேட்க வேண்டும் என்றால், தன் தொகுதிக்கு என்ன வளர்ச்சி வேண்டும், தன்னுடைய தொகுதிக்கு என்ன முன்னேற்றம் வேண்டும். ஆமாவா இல்லையா? தொகுதியை பற்றி தான் பேசணும். பேசினா அடுத்த தடவை ஓட்டு கிடைக்கும். இல்லைன்னு சொன்னால் என்ன செய்யாது? கிடைக்காது. இவர் போனால் என்ன செய்ய மாட்டார்? பேசவே மாட்டார்னு சொல்லி விட்டுருவாங்க. அப்போது நீங்களும் நானும் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட, அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறதுனால தான் இது சபை என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. எனவே சபையில் இருக்கிற நாம் நம்முடைய காரியங்களுக்காக மட்டும் ஜெபிக்காமல், சொல்லப்போனால் அதற்காக ஜெபிக்காமல், தேவனுடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே, நம்முடைய ஊரிலே, நம்முடைய தெருவிலே, நம்முடைய குடும்பத்திலே, என்னுடைய வாழ்க்கையிலே நடக்க வேண்டும் என்று சொல்லி ஊக்கமாய் ஜெபிக்க வேண்டும். இல்லையிலே சொல்லுமா? ஆமாவா இல்லையா? ஆண்டவர் இப்படி ஜெபம் பண்ண சொல்லியிருக்காரா இல்லையா? எனவே அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஜெபம் உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் நன்றாக இருக்கும். ஆனாலும் சபைக்கு வரக்கூடிய ஜனங்கள் பொதுவாக என்னுடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும், நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று நினைக்கிறாங்க. கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறார், ஆசீர்வதிக்கிறார். ஆமாவா இல்லையா? அல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். தேங்க்யூ. கேட்டும் ஆண்டவர் கொடுக்கிறார், கேட்காமலே கொடுக்கிறார். மனசில் நினைச்சாலே கர்த்தர் கொடுக்கிறார். அப்படியெல்லாம் கொடுத்து என்னை ஆண்டவர் பிடித்து வச்சுக்கிட்டார். அதை அனுபவித்து வந்தவனானபடினாலே அதில் சந்தோஷமும் மகிழ்ச்சியுமாக இருக்கிறேன். இல்லையிலே சொல்லுவோமா? சின்ன பிள்ளைகள் கேட்குறாங்க, நாம் அவர்களுக்கு அதை கொடுக்குறோம். கொடுத்த அந்த பிள்ளைகளை உற்சாகப்படுத்துகிறோம், சந்தோஷப்படுத்த செய்ய வேண்டும். ஆமாவா இல்லையா? ஆனால் வளர 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 அந்த பொம்மை மிட்டாய்க்கும் அந்த குச்சி மிட்டாய்க்குமே பிள்ளைகள் கேட்டுக்கிட்டு இருந்தா, நீ 22 வயசு வாலிபனாக இருக்க, இன்னும் போயிருந்துக்கிட்டு குச்சி மிட்டாய் லாலிபாப் கேட்டிருந்தா பார்க்குறவங்களாம் எங்களை என்ன நினைப்பாங்க? அப்போது வளர்ச்சிக்கு தக்கபடி என்ன செய்ய வேண்டும்? மேலானவைகளை நாட வேண்டும், சிறப்பானவைகளை நாட வேண்டும். ஆமாவா இல்லையா? அல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். எனவே நம்முடைய ஜெபம் நாளுக்கு நாள் வளர்ந்து ஆண்டவருடைய சித்தம் செய்யத்தக்கதான வல்லமையுள்ள ஜெபங்களாய் காணப்பட வேண்டும். நீங்கள் வாழ்கிற ஊரில் சாத்தான் ரொம்ப வெட்கப்பட வேண்டும். என்னால் இந்த ஊரில் என்ன செய்ய முடியல, ஒன்றுமே செய்ய முடியலை அப்படின்ட்டு. என்னுடைய சபைக்கு நான் சபையில் இருக்கும்போது இப்போ சின்ன பையன் 21 வயதானவன், மதுரையிலேருந்து ஒரு குடும்பம் வருவாங்க. அவர்கள் வருகிற இடத்திலிருந்து என்னுடைய இடத்துக்கு வருவதற்குள் நிறைய நல்ல சபைகள், நல்ல போதர்கள், பெரிய போதர்கள் இருக்கிறாங்க. ஆனாலும் அங்கே எவ்வளவோ தடவை சொல்லி அவங்க போகலை. சரி, மீறி வராங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு வராங்க, வந்துட்டு போட்டுன்னு சொல்லி விட்டுட்டேன். ஒரு நாள் அந்த சகோதரி வந்து சொன்னாங்க, என் வீட்டுக்காரரு
உங்களை பார்க்கணும்னு சொல்லி சொல்கிறார் அப்படின்ட்டு. சரி வரேன் அப்படி சொல்லி நான் போயிருக்கிறேன். அவர் தன்னுடைய சகோதரர்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு என்னுடைய வருகைக்காக அவங்க காத்திருந்தாங்க. போனோம். நிறைய காரியங்களை பேசிக்கிட்டு தான் அவர் கேட்டதுக்கெல்லாம் பதில் சொல்லிகிட்டு இருந்தேன். அப்புறமா கடைசியில் கேட்டு என்னை நீங்கள் பார்க்கணும்னு சொல்லி சொன்னீங்களாமே, என்ன விஷயம், எதுக்காக கூப்பிட்டீங்க அப்படின்ட்டு. இப்போது அவர் கையை ஒரு மாதிரி பிசைஞ்சிட்டு சொன்னார், என் மனைவி உங்கள் சர்ச்சுக்கு வந்ததுக்கு பிறகு என்னால் வீட்டில் ஒன்றுமே செய்ய முடியல, அப்படி நான் ஆகி போயிட்டேன் அப்படின்ட்டார். எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவங்க சர்ச்சுக்கு வர்றதுக்கு முன்னாலே எனக்கு கோபம் வந்தால் நான் விறகட்டை தூக்குனா அவள் விளக்கு மரம் தூக்குவாள், நான் கம்பெடுத்தா அவள் சட்டாப்பை தூக்குவாள். ஏதாவது அப்படி 2 பேரும் மாறி மாறி அடித்து சண்டை போடுவோம். எங்கள் வீடு எப்போ பார்த்தாலும் கலப்பரமாக தான் இருக்கும். ஆனால் இவங்க சர்ச்சுக்கு வந்தது பிறகு ஒன்றுமே செய்ய முடியல. சரி, இப்போ என்ன நடக்குது? நான் கோவப்பட்டால் அவள் பார்த்து சிரிக்கிறா. எனக்கு ஒரு டெக்னாலஜி தெரியும், சிரிக்கிறவனை அடிக்க முடியாது. ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடம் நடத்துகிறேன். அப்போ அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பேன், மம்மி ரொம்ப கோபமாக இருந்தான்னு என்ன செய், அடிக்கிறதுக்கு வரக்கூடிய சிரிச்சிரு, உனக்கு அடியிலேருந்து நீ தப்பிச்சிரு அப்படின்ட்டு. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆக தொடர்ந்து பேசும்போது அந்த வீட்டில் இருந்ததான சண்டைகள், சச்சரவு, வாக்குவாதம், எதிர்வாதங்கள், கடினமான வார்த்தைகள், சொல்லி காட்ட முடியாத காரியங்கள் எல்லாம் இந்த சோரி சபைக்கு வந்த பிறகு முழுவதுமாக மாறி சந்தோஷமும் மகிழ்ச்சியுமாக இருக்கிறார்கள். அப்போது கடைசியாக ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னாரு. சரி கேளுங்க, எப்போ நான் ஞானஸ்நானம் எடுக்கணும்? அல்லையிலே சொல்லுங்க, அல்லையிலே சொல்லுங்க. அவர் மட்டும் அல்ல, அவருடைய உடன் பிறந்த சகோதரர், அவருடைய மனைவிக்கு கூட பிறந்த சகோதரி, அவருடைய கணவர், அந்த குடும்பத்தில் உள்ள எல்லாரும் அவர்கள் ஒன்றாக ஞானஸ்நானம் பெற்று திருச்சபைக்கு வந்தார்கள். ஆண்டவருடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொடுத்தார். இல்லையிலே சொல்லுவோமா? எனவே நம்முடைய ஜெபங்கள் அவ்வளவு வல்லமை உள்ளதாய், குடும்பங்களை மாற்றி அமைப்பதாய், ஏன் தேசத்தின் ஆட்சியையே மாற்றும் அளவு மகா வல்லமையும் மேன்மையுமான ஜெபத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இல்லையிலே சொல்லுவோமா? இந்த அளவுக்கு நீங்கள் புரிந்து கொள்ளாவிட்டாலும் குறைந்தபட்சம் 1/3 அளவுக்காவது புரிந்து கொண்டா எப்போதும் உங்கள் வாயில் ஒரு துதி இருக்கும், ஸ்தோத்திரம் இருக்கும், ஒரு ஜெபம் இருந்துக்கிட்டே இருக்கும். நீ என்ன செய்தாலும், என் தூங்குனா கூட நீங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும், வாயில் ஒரு துதி இருந்துக்கிட்டே இருக்கும். இல்லையிலே சொல்லுவோமா? உங்களை சுற்றி 1000 செய்வனை வச்சாலும் அது ஒன்று உங்களுக்கு தீமை செய்யாது, அது ஒன்று பலிக்காது. நீங்கள் சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நான் நடந்து பாலசிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவேன். அவன் என்னிடத்தில் ஜெபித்ததுனால அல்ல, வாஞ்சியாக இருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். இல்லையா சொல்லுங்க. சாலமோனை பார்ப்பதற்காக சேபாவுடைய ராஜஸ்திரி வந்தா. பார்த்தா பிரமை கொண்டாள், ஆச்சரியப்பட்டாள், சந்தோஷப்பட்டாள். அவள் சொன்னதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். பிறகு போக்குடி வரும்போது அவள் நிறைய காணிக்கைகளை கொண்டு வந்தாள். நம்மாள் சாலமோன் சும்மா விடுவாரா? அவள் கொண்டு வந்ததை விட ரொம்ப அதிகமாக கொடுத்தார். கொடுத்ததுக்கு மட்டும் இல்லாமல் அப்புறமும் அவள் ஆசைப்பட்டு கேட்டீங்களா, சரி எடுத்துக்க போ. இல்லையிலே சொல்லுங்க. அதுக்கு பிறகு அப்போது அப்படி கொடுத்த சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆமாவா இல்லையா? அதை எப்போதுமே மனதில் வைத்துக்கொண்டே இருக்க வேண்டும். சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். அவள் ஆசைப்பட்டு இவரா நிறைய கொடுத்தார், கர்த்தரா எனக்கு நிறைய தந்தார், நிறைய செய்திருக்கிறார். ஆனாலும் இன்னும் நான் ஆசைப்பட்ட ஆண்டவர்கிட்ட கேட்டால் அதை கொடுப்பதிலே கர்த்தர் சந்தோஷமாக இருக்கிறார். உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு பொம்மை வாங்கி கேட்க குடிச்சவங்கள காசு இல்லாவிட்டாலும் அப்படி இப்படி பண்ணி எப்படியாவது அந்த பிள்ளை கொடுத்து அந்த பிள்ளை போடுற சந்தோஷத்தை பார்த்து ரசிக்கிறீங்களா இல்லையா? அப்போது நான் பொல்லாதவர்களாகிய, என்ன கடினமான வார்த்தை இல்லையா? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, பரமபிதா இயேசு கிறிஸ்து உனக்காய் ஜீவன் கொடுத்தவர், அடிக்கப்பட்டவர், அவமானப்படுத்தப்பட்டவர், அவர் நிந்திக்கப்பட்டு தூசிக்கப்பட்டு மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவர். எல்லாம் யாருக்காக? எல்லாம் யாருக்காக? எனக்காக. அல்லையிலே சொல்லுமா?
அவ்வளவு மேலான காரியத்தை எனக்காய் செய்த தேவன் எல்லாவற்றையும் எனக்கு கொடுக்காமல் இருப்பது எப்படி என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். சொந்த குமாரன் என்று பாராமல் அவரையே நமக்காக தந்தவர், அவரோடு கூட மற்றெல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். எனவே கர்த்தர் எல்லா நன்மைகளையும் உங்களுக்கு தருவார். நீங்கள் கேட்டால் ஆண்டவர் உடனே தருவார். சில காரியங்களுக்கு உடனே தருவார், சில காரியங்களுக்கு கொஞ்சம் பொறுத்து தருவார், சில காரியங்களுக்கு காத்திருக்கும் போது கர்த்தர் தருவார். இல்லையிலே சொல்லுவோமா? நான் சில காரியங்கள் காத்திருந்தாலும் கிடைக்காம போகுது. அதான் என்னுடைய பிரசங்கத்தினுடைய கருப்பொருள். அதுதான் அந்த இடத்துக்கு வந்துட்டோம். ஏன் நான் கேட்டும் எனக்கு அது கிடைக்கவில்லை, நான் ஜெபித்தும் ஏன் எனக்கு அது கிடைக்கவில்லை என்ற எண்ணத்தோடு ஏக்கத்தோடு நீங்கள் இருப்பீர்களே ஆனால் அவர்களுக்கு இதற்கு பிறகு நான் சொல்லக்கூடியான செய்தி நிச்சயமாய் பயனுள்ளதாய் காணப்படும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய ஜெபம் கர்த்தருக்கு பிரியமானது. பரிசுத்தவானுடைய ஜெபம் கர்த்தருக்கு பிரியமானது. ஆவலோடு அதை கேட்கிறார். ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில் அதற்கான பலன் வராமற் போவதற்கு சில காரண காரியங்கள் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென் சொல்லுங்க. நல்லவர்களே சொல்லுங்க. சாப்பாடு சூப்பராக இருக்குது, பிரமாதமாக சமையல் குழம்புலாம் இருக்குது. ஆனால் ஒன்று குறையுது. என்ன குறையுது பார்த்தீங்களா? உப்பை குறைச்சி வாயை அடைச்சி சிங்கத்தை கூட என்ன செய்கிறாங்க, கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்க பார்க்குறாங்க. அவ்வளவு திறமை. அப்போது ஒரு உப்பு குறைவாக இருக்கும்போது சுவை எப்படி குறைகிறதோ அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் மாறாமல் இருக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையில் நாம் கேட்ட, காத்திருக்கிற, எதிர்பார்க்கிற, உபவாசித்து கொண்டிருக்கிற சில காரியங்கள் நடக்காமல் இருக்கிறது என்பதை சொல்வதற்காகவே கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சரி, வேகமாக போவோம். ஒருவனுடைய ஜெபங்களுக்கு தடையாக இருப்பது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் ரொம்ப ஈஸியாக நம்ம சொல்லுவோம், நம்முடைய பாவங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியுடைய புத்தகம் 58ஆம் அதிகாரம் 59ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 59:2 வாசிங்க. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. சரி, என்னென்னு சொல்லக்கூடிய கீழே அவர் சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட பொல்லாத மோசமான பாவமெல்லாம் நம்ம செய்ய மாட்டோம். அல்லேலூயா சொல்லுங்க. ரட்சிக்கப்பட்டவர்கள் அவைகளிலிருந்து தன்னை காத்து கொள்ள தேவன் பலன் தருகிறார். அதையும் மீறி ஊழியம் செய்கிறவர்கள் நாங்கள் காண்கிற ஒரு கஷ்டமான காரியம் என்னவென்றால், ரட்சிக்கப்பட்டிருப்பான், நல்லா ஆராதிப்பான், நல்ல கர்த்தர் கொடுப்பான், நல்ல ஊழியமெல்லாம் செய்வான், கவனிக்கிறீங்களா? ஆனாலும் ஏதாவது ஒரு 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 அக்கிரமத்தின் கட்டு அவனுக்குள்ளே இருக்கும். அதிலிருந்து வெளியே வரவே முடியாதபடி திரும்ப திரும்ப அழுது அழுது ஜெபம் பண்ணுவான். ஆனால் அதிலிருந்து வர முடியாதபடி அந்த கட்டுக்குள்ளே இருப்பான். உங்களை யாராவது அப்படி இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். அந்த பாவங்களை விட்டு விலகித்தான் ஆக வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. சமைக்க வேண்டுமானால் முதல்ல என்ன செய்ய வேண்டும்? பாத்திரம் கழுகணும், அரிசி எடுத்து வைக்கணும், தண்ணி எடுத்து வைக்கணும், மசாலா அதெல்லாம் கிடையாது. முதல்ல அடுப்பை பற்ற வைக்கணும். அது ஜோக்குக்காக சொல்கிறேன், எல்லோரும் கேட்டு சிரிக்கிறாங்க. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஜெபிக்க போகும்போது செய்யத்தக்க புத்தி உள்ள காரியம் ஒன்று என்னவென்றால், நம்மை கழுவி பரிசுத்தப்படுத்த வேண்டும். ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தமான தேவன். நல்லா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்கள். ஓங்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். உங்கள் பக்கத்தில் யாரோ தூங்கிட்டு இருக்கிறாங்க, அவங்கள ஊசி போடுற மாதிரி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இப்போ எழுப்பிட்டாங்க. தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. இடி முழக்கம் போன்ற சத்தம் கேட்டாலும் தூக்கக்கூடிய கிருபை வரம் பெற்றவங்க இருப்பாங்க. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, விட்டுருவோம். ஏதாவது ஒரு காரியம் உன்னால் விட முடியாமல் இருந்தால் அதை விட்டு விலகு. கர்த்தர் உனக்கு அப்பொழுது செவி கொடுப்பார். ரெண்டாவது பாயிண்ட், சிலர் உனக்கு விரோதமாய் பாவம் செய்திருப்பாங்க.
முதல் பாயிண்ட்லேயே சொல்ல வேண்டிய இன்னொரு காரியம் நான் விட்டுவிட்டேன். என்னவென்றால், நல்ல கவனிங்க, ரட்சிக்கப்பட்ட போது பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிட்டோம். கர்த்தர் அவை எல்லாவற்றையும் சொல்லுங்க, எல்லாவற்றையும் மன்னித்திருக்கிறார். ஆனால் இந்த பொல்லாத பிசாசு இருக்கிறானே, நல்ல பிசாசா? ஆமாம் ஆமாம், இந்த பொல்லாத பிசாசு அதை மனசில் கொண்டு வந்து நம்ம குற்றப்படுத்திக்கிட்டே இருப்பான். ரொம்ப யோக்கிய மாதிரி நடிக்காது. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நீ யாருன்னு எனக்கு தெரியும், அங்கே விழ வச்சதே நீ தானப்பா. அப்போது அந்த அக்கிரமத்தின் கட்டு அவனே நமக்குள்ளே கொண்டு வந்து, இந்த நீ செய்த யாருக்கு தெரியலன்னு நினைக்கிற, ஆனால் எனக்கு தெரியும், நீ என்ன நினச்சிட்டு இருக்கிற, ஆச்சா பூச்சான்னு சொல்லி அவன் அப்படி நம்ம பயப்படுத்தி கொண்டே இருப்பான். அதிலிருந்து வெளியே வருவதற்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சொல்லுங்க சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இயேசு கிறிஸ்துவால் மன்னிக்க முடியாத ஒரு கடினமான பாவம் என்று ஒன்று இல்லவே இல்லை. நம்முடைய எல்லா பாவங்களையும் சிலுவையில் அவர் சுமந்திருக்கிறபடியினாலே அவர் நம்மை மன்னிப்பார். அல்லேலூயா சொல்லுமா? அதனால் இப்போ இருக்கிறவங்க சொல்கிறது போல திரும்ப திரும்ப பாவம் செய்தால் ஆண்டவர் செய்வார், மன்னிப்பார்னு சொல்லி நினைக்காதீங்க. அப்படி நினைக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் பைக்கில் வேகமாக போய் முட்டி மோதி மூஞ்சி முகரெல்லாம் பேந்து ஆஸ்பத்திரியில் கொண்டு போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கலேன், சோமாயிடும். நீங்கள் சாக மாட்டீங்க, குணமாகிடுவீங்க. கொஞ்சம் காலை குந்தி குந்தி நடந்தாலும் நல்லா ஆகிடுவீங்க. அப்படிங்கிறதுனால நான் எவ்வளோ மோசமாக அடிபட்டாலும் இந்த ஊரில் இருக்கக்கூடிய டாக்டர் என்ன செய்வாங்க, காப்பாற்றிடுவாங்க. அப்படி சொல்லி மறுபடியும் அதே மாதிரி போவீங்களா? யாராவது போவாங்களா? போக முடியுமா? 2 கை உடையவனாய் ஒத்த வீலில் போயிட்டுப்பா. எதுக்கு 2 வீல் வச்சுருக்கான்? இவனுக்கு கொழுப்பு, ஒத்த வீலில் போவேன். அப்போ ஒத்த கையோட போ. இப்போ அந்த அக்கிரமத்தின் கட்டுகள் பிசாசு ஞாபகப்படுத்தும் போது கர்த்தர் எனக்கு அதை மன்னித்து விட்டார் என்று சொல்லி விசுவாசித்து அந்த பிடியிலிருந்து வெளியே வந்துடணும். வருது வரைக்கும் ஆக்சுவலாக கர்த்தர் உன்னை மன்னித்து விட்டார். ஆண்டவர் தன்னுடைய இரத்தத்தால் உங்களை கழுவி விட்டார். ஆண்டவர் சொல்ல வேதத்தில் வாசிக்கிறோம், நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் எல்லா பாவங்களையும் அநியாயங்களையும் மன்னித்து நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ள தேவனாக இருக்கிறார். எனவே நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட்டால் கர்த்தர் அதை நமக்கு மன்னிப்பார், நிச்சயமாகவே மன்னிப்பார். ஆமென் சொல்லுங்க. ஒரு நாளும் மன்னிக்க மாட்டேன் என்று சொல்லவே மாட்டார். ஆனால் அவரால் மன்னிக்க முடியாத கடினமான பாவம் என்று எனக்கு ஒன்று இல்லவே இல்லை. அதை பற்றி நான் விளக்கமாக சொல்ல எனக்கு போதுமான நேரம் இல்லை, கடந்து செல்கிறேன். எனவே அந்த 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 அக்கிரமத்தின் கட்டு பிசாசு உங்களுக்குள்ளே கொண்டு வந்து உடைய விசுவாச கப்பலை சேதப்படுத்தும் போது இந்த வசனத்தால் அவனை மேற்கொண்டு விடுதலை ஆயிடுங்க. அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு செவி கொடுப்பார். 2வது, பாவம் உங்களுக்கு விரோதமாக சில செய்திருப்பாங்க. நீங்கள் பாவம் செய்யலை, நீங்கள் தப்பு செய்யலை, நீங்கள் பொறுத்துக்கிட்டீங்க, சகிச்சுக்கிட்டீங்க. ஆனால் அவனை மன்னிக்கவே முடியாது. எங்ககிட்டே கேட்பாங்க, நீங்களே சொல்லுங்கள் பாஸ்டர், இப்படிப்பட்டவனை மன்னிக்க முடியுமா? சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள், ஏன் அமைதியாக இருக்கிறீங்க? நான் திருப்பிட்டு கேட்கக்கூடிய கேள்வி, இந்த பாவத்தை உன்னால் மன்னிக்க முடியவில்லை என்பதை ஒத்துக்கொள்கிறேன். என்னால் கடினமான பாவம். இயேசு கிறிஸ்துவால் இந்த பாவத்தை மன்னிக்க முடியுமா? அவரால் முடியும். அவர் உனக்குள் இருந்தால் உன்னாலும் முடியும். உன்னால் முடியாது என்று சொன்னால் அவர் உனக்குள்ளே இல்லை என்பதற்கு அதுவே ஆதாரமாய் போய்விடும். இல்லையிலே சொல்லுங்க. இப்போது ஆக்சுவலாக பாவம் நீங்கள் செய்யலை, ஆனால் பிறர் செய்தாங்க. அந்த பாவத்தை நீங்கள் மன்னிக்காமல் போகிறதுனால உங்களுடைய ஜெபங்களுக்கு அவைகள் வர வேண்டிய பதிலை தடை செய்கின்றன. இயேசு கிறிஸ்து கற்பித்ததான ஜெபத்தை பொதுவாக பெந்தெக்கோஸ்தேயர்களாகிய நாம் செய்வதில்லை. ஆமாம் தானே? அதிகமாக பொதுவாக நம்ம அந்த ஜெபத்தை பண்ணுறதில்லை. ஆனால் அதை பண்ண வேண்டியதில் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி இருக்கிறது. என்னவென்றால், எங்கள் கடனாளிகளுக்கு அல்லது எங்களுக்கு தீமை செய்தவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும். கீழே சொல்லக்கூடிய சமயத்தில்
மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் மனப்பூர்வமாய் மன்னித்தால் உங்கள் பரமபிதாவும் உங்களுக்கு மனப்பூர்வமாய் மன்னிப்பார். நல்லா சொல்லுங்க, இல்லையே சொல்லுங்க, நல்ல ஒரு இல்லையே சொல்லுங்க. இங்கே தான் பெரிய ஃப்ரிக்ஷனே இருக்குது. ஜெபத்துக்கு பதில் வராதபடி ஃப்ரிக்ஷன் இங்கே தான் இருக்குது. கொஞ்சம் ஆயில் போட்டு லூஸ் பண்ணி விட்டாச்சுன்னா சரியாயிடுவீங்க. இல்லையே சொல்லுவோமா? தப்பு நீங்கள் செய்யலை, அவன் செய்த தப்பு சாதாரணமானது இல்லை, அதை ஒத்துக்கொள்கிறேன். அதற்கெல்லாம் நிறைய விளக்கம் வியாக்கியானலாம் சொல்ல முடியும். ஆனால் சுருக்கமாக இருக்கிற நேரத்தை பயன்படுத்த பார்க்கிறேன். தவறு நீங்கள் செய்யவில்லை, தவறு செய்தது இன்னொருவர், உங்களுடைய எதிராளி. ஆனால் அதை நீங்கள் மனப்பூர்வமாய் மன்னிக்காமல் போகும்போது உங்கள் ஜெபங்களுக்கு தடை வருகிறது. இன்னொரு ரகசியத்தை சொல்கிறேன். அவன் பேசின கேவலமான வார்த்தை ஒரு முறை தான் உன்னை காயப்படுத்தும். பேசிட்டு அவன் போயிட்டான், ஏன் அவன் பல்ல காப்பாற்றணும்ல, அதுக்கு அவன் போயிட்டான். ஆனால் அதை நினச்சி 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 இப்படி சொல்லிட்டானே, இப்படி சொல்லிட்டானே, இப்படி சொல்லிட்டானே, என் கூட பிறந்தவன், என் சித்தி, என் மாமா, இவன் என் நண்பன், எவ்வளவு செய்திருக்கிறேன், இப்படி சொல்லிட்டானேன்னு சொல்லி அதை நினைத்து நினைத்து பல 100 தடவை உன்னை நீயே காயப்படுத்தி கொண்டே இருக்கிறாய். முடிவு அவனை மன்னிக்க உன்னால் முடியாது. சில ஜெபங்களுக்கு பதிலை பெற்றுக்கொள்ளவும் முடியாமற் போய்விடும். நான் என்னுடைய ஜனங்கள் பொதுவாக சொல்லும்போது, பிரசங்கம் பண்ணும்போது சொல்வேன், 2 ஜெபம். 1, கர்த்தாவே, நீர் எனக்கு மன்னித்தது போல நானும் பிறருக்கு மன்னிக்க எனக்கு கிருபை தாரும். அல்லது நான் பிறருக்கு மன்னிப்பது போல எனக்கு மன்னிக்க நீர் மன்னிக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. சில ஆள் தப்பு செய்துட்டு தப்புன்னு ஒத்துக்கவே மாட்டான். எத்தனை தடவை சொன்னாலும் தான் செய்ய தப்புன்னு என்ன செய்ய மாட்டான், ஒத்துக்கவே மாட்டான். அவன் மன்னிப்பும் கேட்க மாட்டான். அவன் மன்னிப்பு கேட்காவிட்டாலும் மனப்பூர்வமாய் நான் மன்னிக்கிறேன், ஏன்னா என்னுடைய ஜெபத்துக்கு அது தடையாக இருக்கக்கூடாது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? நல்ல ஒரு அல்லேலூயா சொல்ல பார்ப்போம். இந்த இடத்துல இப்படி ஒரு அல்லேலூயா சொல்ல வேண்டாமா? நீ கோடா கோடியாய் பெருகுவாய்னு சொல்லி சொல்லும்போது கைதட்டி அல்லேலூயா சொல்லுவீங்களே. நீ கோடா கோடியாய் பெருகுவதற்கான ரகசியமே இங்கே தான் இருக்குது, இங்கே தான் இருக்குது. எஸ், முந்தியெல்லாம் விதைச்சதுக்கு பிறகு உரம் போடுவாங்க. இப்போ விதைக்கிறதுக்கு முன்னாலேயே அதை பதப்படுத்தி உரம் போட்டு பக்குவப்படுத்தி தான் விதைக்கவே செய்கிறாங்க. ஆமாவா இல்லையா? அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். எனவே பிரியமானவர்களே, எல்லா ஜாக்கிரதையோடும் யார் உங்களுக்கு உரமாக எவ்வளோ பெரிய தவறு செய்தாலும், ஆண்டவரே நான் செய்த தவறெல்லாம் நீர் மன்னிச்சிடல, இந்த தப்பையெல்லாம் மன்னிக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு நாள் கூட என்கிட்ட நீ சொன்னதே கிடையாது. நான் அவர்களுக்கு என்ன செய்கிறேன், மனப்பூர்வமாய் மன்னிக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அப்படி நீங்கள் மனப்பூர்வமாய் மன்னித்து பாருங்க, அந்த இருதயத்தில் இருக்கக்கூடிய இந்த கசப்பை, அந்த வெறுப்பை உங்களை விட்டு அகற்றி பாருங்க. கர்த்தரும் உங்களுக்கு இரக்கம் பாராட்டி பல நாள் கேட்டு கிடைக்காத காரியம் ஆச்சரியமாய் கிடைக்க செய்வார். நல்லா சொல்லுங்களேன், நல்லா அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். நல்லா கை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இப்போது சில ஜெபங்களுக்கு பதில் வராமல் இருக்கிறதுக்கு ரகசியம் இங்கே தான் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அதாவது நம்முடைய பாவங்களை அறிக்கையிட வேண்டும். பிறகு பிறருடைய பாவங்கள் அவர்கள் செய்தது அவங்க மன்னிப்பு கேட்காவிட்டாலும் நான் மன்னிப்பேன். ஆண்டவர்கிட்ட நான் சொல்லுவேன், ஆண்டவரே இந்த 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 ஆட்களெல்லாம் என்கிட்ட மன்னிப்பு கேட்கல, அவன் அது தப்புனே ஒத்துக்கலை, ஆனால் நான் மன்னிச்சிருக்கேன்ல. அதனால் கவனிக்கிறீங்களா, நான் தப்பு செய்து அதை உணராமலும் அறிக்கையிடாமலும் இருந்தாலும் நீர் எனக்கு என்ன செய்ய வேண்டும், கிருபையாய் மன்னிக்க வேண்டும். நியாயம்தானே? ஆமாவா இல்லையா? அப்படி நீங்கள் நினச்சி சிந்திச்சு சில காரியங்களை செய்து பாருங்களேன். குடும்பத்தை விட்டு, மனைவி பிள்ளைகளை விட்டு, உற்றார் உறவினர்களை விட்டு இவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்பட்டு பாடாப்பட்டு பிரயாசப்பட்டு சம்பாதித்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு பிற்காலத்துக்கு தேவை அவசியத்துக்கு உதவி என்று சொல்லி சேர்த்து வைத்த பணத்தை அழகாக ஈஸியாக சொல்லி வாங்கிவிட்டு கொடுக்காமல் போய்விட்டானே, ஆனால் எவ்வளோ பெரிய பாதிப்பு இருக்கும். ஆமாவா இல்லையா? எவ்வளோ அப்படி எளிதாக எப்படி மன்னிக்க முடியும்? ஆனாலும் நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் கர்த்தர் உங்களுக்கு அதை பார்க்கலும் அதிகமாய் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆண்டோட நிறைய பிளான் இருக்குது. எல்ஐசிக்காரன்ட்டு இருக்கிற பிளானை விட
ஆண்டவர்கிட்ட நிறைய பிளான் இருக்கு. அல்லையிலே சொல்லுவோமா? ஏதாவது ஒன்றில் கிளிக் பண்ணி உன்னை தூக்கி விட்டுருவார் பாருங்க. தூக்கி விட்டு உன்னுடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். சும்மாவா? இல்லையில சொல்லுங்க, சும்மாவா? கத்தாருக்கு வந்து 11 நாள் ஆச்சு. இன்றைக்கு தான் மத்தியானம் வெளியே வந்திருக்கிறோம். கத்தார்னா எப்படி இருக்குங்கிறது இன்றைக்கி தான் தெரியும். நினச்சி பார்க்குறேன், இவ்வளவு வெயிலையும் இவ்வளவு சூட்லையும் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் பிரயாசப்பட்டு ஓடி வந்து, இல்லையில சொல்லுங்க, உன்னுடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கத்தக்கதாய் கர்த்தர் உனக்கு செய்வார். செய்யவர் வல்லவர். இல்லையிலே சொல்லுமா? மூன்றாவதாக ஜெபம் பண்ணக்கூடிய சமயத்தில் தாழ்த்தி ஜெபம் பண்ணுங்க. இல்லையா சொல்லுவோமா? அது உங்களுடைய ஜெபத்திற்கு இருக்கிற பல தடைகளை உடைத்து போடும் வல்லமை உள்ள ஜெபம். பெருமை உள்ளவனுக்கு சொல்லுங்க, பெருமை உள்ளவனுக்கு கர்த்தரை எதிர்த்து இருக்கிறாராம். அப்புறம் யார் நமக்கு சப்போர்ட் பண்ண முடியும்? எகிப்து வந்தாலும் எந்த நாட்டுக்காரர் நமக்கு சப்போர்ட் பண்ணாலும் ஆண்டவர் எதிர்த்து நின்னார்னா ஒன்றும் செய்ய முடியாது. ஆமாவா இல்லையா? அல்லையிலே சொல்ல பார்ப்போம். ஆமாம், நான் சொல்லக்கூடிய நல்லா கவனிங்க. உங்களுடைய பெருமைக்கு மனம் மேட்டுமைக்கு என்ன காரணம்? யோசித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். சில ஆட்கள் ஜெபம் பண்ணும்போது சொல்லுவாங்க, ஆண்டவரே நான் பாவியப்பா, குப்பையப்பா, புழுவப்பா, தூசியப்பா. இதெல்லாம் நாங்கள் உங்களை பார்த்து சொன்னால் ஒத்துக்கிடுவீங்களா? ஏ புழுவே, சுந்தரவல்லி என்ற புழுவை புழு முன்னால் வந்து ஒரு பாட்டு, விசேஷித்த பாட்டு பாடு. எல்லாருக்கும் முன்னாலேயும் கேட்டீங்களா? என்னை பேர் சொல்லி அவ்வளோ, ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் இதெல்லாம் மேட்ரே கிடையாது. இதெல்லாம் தாழ்மைன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து தாழ்மையுள்ள தேவன். ஆமாவா இல்லையா? என்றைக்காவது என் பாவத்தை மன்னித்துக்கொள்ளும் பிதாவேன்னு சொல்லி ஜெபம் பண்ணியிருக்காரா? நான் பாவி ஆண்டவரே, புழு ஆண்டவரே அப்படி சொல்லியிருக்காரா? சொன்னதே கிடையாது. அப்போது பாவத்தை அறிந்து அதை அறிக்கையிடுவது, தாழ்த்துவது மட்டும்தான் தாழ்மை என்று இல்லை. பல நேரங்களிலே நம்முடைய நன்மையே நம்முடைய பெருமைக்கு காரணமாக இருக்கும். இந்த பரிசேயன் போகிறான், ஜெபம் பண்ணுறான். எப்படி ஜெபம் பண்ணுறான் சொல்லுங்க? என்ன சொல்லி ஜெபம் பண்ணுறான்? அது பிந்தி கடைசியில் சொல்கிறான். ஆயக்காரனை போலையிலும் பிந்தி சொல்கிறான். அவன் முதலாவது என்ன செய்கிறான்? வாரத்தில் 2 நாள் பச்சை தண்ணி பழுலப்படாமல் உபவாசம் பண்ணுறேன். அப்படின்னு நான் அர்த்தம். பல்லு கூட விளக்காமல் ஜெபம் பண்ணிருக்கானா? அடேங்கப்பா. உன் பல்லில் பச்சை தண்ணி கூட படலைங்கிறதுக்காக ஆண்டவர் கத்தார ஒன்று தந்துடுவாரா? என்ன நம்ம இப்போ நினச்சிட்டு இருக்கோம்? என்னுடைய வருமானத்தில் எல்லாம் தசமாக கொடுக்குறேன். ஒரு இன்க்ரிமெண்ட் வந்தால் கூட, ஒரு கிராஜுவிட்டி வந்தால் கூட, இன்னொரு வருமானம் வந்தால் கூட, சின்ன வருமானம் வந்தால் கூட அதுலெல்லாம் என்ன செய்யிட்ருக்கேன். அப்போ கொடுக்குறது நல்ல காரியம்தான். ஆனால் அதுவே மண்டக்கரம் ஜாஸ்தி ஆகிடும். அப்போது இதெல்லாம் நம்ம நினச்சி பார்க்கணும். பல நேரங்களில் நம்ம சொல்லுவோம், கவனிக்கிறீங்களா? ஆண்டவருடைய பாதத்தை பிடித்து ஊக்கமாய் கண்ணீரோடு போராடி ஜெபித்தேன், கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டு இந்த காரியத்தை செய்தார். நீங்கள் சொன்னது 80% உண்மை. நான் அதை ஒத்துக்கொள்கிறேன். அப்படி ஜெபித்தனால கர்த்தர் உங்களை செய்தார். ஆனால் 20% உண்மை என்ன தெரியுமா? நீ ஜெபித்ததை பார்க்கிலும் அதிகமாய் கர்த்தர் உனக்கு இறங்கி செய்தார். தெரியுமா? தெரியுமா? அந்த தாழ்மை நமக்கு இருக்க வேண்டாம். ஜெபித்ததுக்கு மட்டும் இல்லை, ஆண்டவரே அதை விட அதிகமாய் செய்திருக்கிறீர், நன்றாய் செய்திருக்கிறீர், உம்மை தெய்வமாக கொண்டிருக்கிற நாம் பாக்கியவான் என்று சொல்லி ஆண்டோட சொல்லுங்க. இல்லையிலே சொல்லுவோமா? தாழ்த்தி ஜெபம் பண்ண வேண்டும். நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொடுத்தேன், ஆலயம் கட்டுவதற்கு கொடுத்தேன். இவர் கொடுத்தது 2000 ரூபா. ஆனால் ஆண்டவர் 2 கோடி ரூபா கொடுப்பாரு இவன் நம்பிக்கிட்டு இருக்கிறான். எவனோ சொன்ன பொய்யை நீ நம்பிக்கிட்டு இருக்கிற. உண்மை அது கிடையாது. இல்லையே சொல்லுங்க. அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் திராணிக்கு மிஞ்சியும் செய்தாங்க. இப்போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தாழ்மையோடு ஜெபம் பண்ண
கர்த்தர் நமக்கு கிருபை தர வேண்டும். ஆமென் சொல்லுங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா அப்படிப்பட்ட சிந்தை நம்முடைய மனசிலே இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் என்னை நன்றாய் வைத்திருக்கிறார். ஆனாலும் அவருக்கு நான் 100% அல்லது 80%, 60% நான் ஆண்டவருக்கு பலன் கொடுக்கவில்லை என்று சொல்லி நம்மை தாழ்த்தி இன்னும் அதிகமாய் நற்கிரியைகள் செய்வதிலே பெருகுவீர்களாக. தேங்க்யூ. பெருகுவீர்களாக. போதும். இந்த வயதான ஆட்களிடத்துலாம் பேசும்போது பேசுவேன். நம்ம இப்போ அந்த கேட்டகரியில் தான் இருக்கிறோம். சீனியர் சிட்டிசனாகவே 6 வருஷத்துக்கு மேலே உட்காந்துருக்கேன். இந்த வயதான ஆட்களை பார்த்துன்னா, அது பாஸ்டர் அம்பட்டு பயிலும் களவாணிகளாக இருக்கிறாங்க, ஒருத்தங்கிட்ட கூட இல்லை, எல்லாரும் பக்கத்தான் பார்க்குறான். அதனால் சர்ச்சுக்கு போகிறது எனக்கு வெறுத்து போச்சு அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய நிறைய பேரை பார்த்துருக்கிறேன். ஒருவேளை கர்த்தர் எனக்கு ஜீவன் கிருபை தந்து இன்னும் 20 வருஷம் உயிரோடு இருந்தாலும் கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்தி ஆராதிப்பேன். ஏனென்றால் அவர் நல்லவர். இங்கே இருக்கிறவங்களாம் நல்லவர்கள் என்று சொல்லி என்னால் சர்டிஃபை பண்ண முடியுமா? சொல்லுங்கள். சர்டிஃபை பண்ண முடியாது. ஒரு 100 கிராம் கூட போயிடுச்சு. இது ஒரு மேட்ரு, இது ஒரு மேட்ரா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் டிஸ்குவாலிஃபை பண்ணி இனி இந்த மல்யுத்தத்துக்கே வரப்போகிறதில்லைன்னு சொல்லி என்ன பாடுபடுத்தி விட்டாங்க. அம்மாவா இல்லையா? அம்மாவா இல்லையா? இப்போது கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்மைப்படுத்த வேண்டும். என்னுடைய பயிற்சி, என்னுடைய முயற்சி, என்னுடைய பிரயாசம் இவைகளினால் அல்ல ஆண்டவரே, உம்மால்தான் நான் நல்லா இருக்கிறேன், ஆசீர்வாதமாக இருக்கிறேன். நீர் தான் என்னை உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்திருக்கிற தேவன். அல்லேலூயா சொல்லுமா? இங்கே இருக்கக்கூடிய என்னுடைய மகள் கிஃப்டி ஏஞ்சல், அவளுக்கு ஒரு 3 வயது இருக்கும்போது சர்ச் வேலை நடந்து கொண்டிருந்தது. செங்கல்கள் அடுக்கி வைத்திருந்தது. அவளோட நான் விளையாடிட்டு இருக்கிறேன். அப்போது ஒரு நேரம் என்ன செய்கிறேன்னா, ஒரே தூக்கி மேலே வச்சுக்கிட்டு சொன்னேன், அடேங்கப்பா, 1 செகண்டுக்குள்ளே எவ்வளோ வளர்ந்துட்டு அப்படின்ட்டு விளையாட்டுக்கு சொல்கிறேன். அப்போ அவள் சொல்கிறா, நீங்கள் தானே டேடி என்னை தூக்கி வச்சிங்க. அதை கேட்டதுமே என்னுடைய கண்கள் கண்ணீர் வந்தது. கர்த்தர் தான் என்னை தூக்கி வைத்தவர். என்னுடைய பிரயாசம், என்னுடைய முயற்சி அல்ல, கர்த்தர் என்னை தூக்கி வைத்திருக்கிற தேவன். 27-28 வருஷத்துக்கு பிறகும் அந்த குழந்தை பிள்ளை சொன்ன வார்த்தை மனதில் இருக்கிறது. காரணம், என்னை தூக்கி வைத்தவர் கர்த்தர், என்னை உயர்த்தி வைத்தவர் கர்த்தர். இல்லையே சொல்லுவோமா? எனவே எப்பொழுதுமே தாழ்மையின் சிந்தையாக இருக்க நீங்கள் பிரயாசப்படுங்க. கர்த்தர் அப்பொழுது உங்களுடைய ஜெபங்களுக்கு இருக்கிற தடைகளை எல்லாம் நீக்கி போட்டு ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஏசாயா தீர்க்கதரிசியுடைய புத்தகம் 58ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிங்க. அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்த்து விடுகிறதும், நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும், நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும், சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும், பசியுள்ளவனுக்கு ஆகாரத்தை பகிர்ந்து, பசியுள்ளவனுக்கு தன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமையானவனை கண்டால் வீட்டிலே சேர்த்துக் கொள்கிறதும், வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமலும் இருக்கிறது அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். அப்போ சாப்பிடாமல் இருக்குது, தண்ணி குடிக்காமல் இருக்குது, முகத்தை வாடலாக வச்சுருக்குது. இதையெல்லாம் ஆண்டவர் பெருசாக என்ன செய்யலை, எடுத்துக்கலை. இதெல்லாம் என்னுடைய சரீரத்தை மெயின்டைன் பண்ணுவதற்கு எனக்கு பிரயோஜனமாக இருக்கும். அப்போ ஆண்டவருடைய மனதை பிரியப்படுத்துகிற காரியம் என்ன? அல்லேலூயா. கத்தோலிக்க சபையில் பிறந்து வளர்ந்தவன் நான். வேதாகமத்தை முதல் முறை வாசிக்கும் போதே சில வசனங்களை தேவன் சுட்டி காட்டி அதன்படி செய்ய என்னுடைய மனதை பக்குவப்படுத்தினார், பலப்படுத்தினார், உறுதிப்படுத்தினார். அதில் ஒன்று, மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய வேண்டுமென்று விரும்புகிறீர்களோ அவைகளையே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இதுக்கு ஈக்குவலான இன்னொரு வசனம் சொல்லப்போனால், தன்னைத்தான் நேசிப்பது போல
பிறனையும் நேசிப்பது. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். எந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் மனுஷர்கள் எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேனோ அதை செய்வதற்கு ஆசைப்படுகிறேன், பிரயாசப்படுகிறேன். செய்து முடிக்க கர்த்தரும் எனக்கு துணை நிற்கிறார். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். பொதுவாக மனுஷர்கள் என்ன செய்வாங்க? அவன் என்ன செய்தானோ அதுதான் நம்ம செய்வோம். நான் வீட்டுக்கு போய் இன்விடேஷன் கொடுத்ததுக்கு பிறகும் அவன் ஏன் கல்யாணத்துக்கு வரல? அப்புறம் ஏன் அவன் வீட்டு கல்யாணத்துக்கு நான் போகணும்? நியாயம்தானே? இப்படி பிரசவம் பண்ணி நியாயம்தானேன்னு கேட்டால் எப்படி ஆமேன்னு நீங்கள் சொல்லுவீங்க? ஆண்டவருடைய கற்பனைகள் கடினமானவைகள் அல்ல, அவைகள் லகுவானவைகள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். எத்தனை பேர் நம்புறீங்க? நல்ல ஒரு லீலை சொல்லுங்க பாப்பா. சரி, இயேசு கிறிஸ்து ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறார். கானா ஊரில் இருந்தான கல்யாண வீட்டுக்கு போகிறார். அங்கே திராட்சரசம் குறைவுபட்டது. மரியாள் போய் சொல்கிறாங்க, சுருக்கமாக சொல்கிறேன், அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ ஆமாம். ஆண்டவர் என்ன சொன்னார்? கற்றாடிகளில் தண்ணீரை நிரப்புகள். இது ஒரு கஷ்டமான வேலையா? சொல்லுங்கள். இது ஒரு கஷ்டமான வேலையே கிடையாது. 2 பக்கெட் தண்ணியை தூக்கி ஊற்றியாச்சு. இப்போ நீ ஊற்றின தண்ணியை மொண்டு கொண்டு போய் பந்தி விசாரிப்பு காரணத்தில் கொடு. ஈஸியா கஷ்டமா? அசம்பிளிஸ் ஆஃப் காட் சர்ச்சில் பெரிய கான்ஃபரன்ஸ்லாம் நடக்கும்போது அந்த பந்தி விசாரிப்பு முதலான காரியங்களிலே நான் பொறுப்பாக இருந்திருக்கேன். ரொம்ப சின்ன பையன், 24 25 வயசுலாம் அந்த இடத்துல இருந்திருக்கிறேன். அப்போது சொல்லி வைப்போம், நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை தான் நீ கேட்கணும். பந்தியில் உட்காந்துருக்கோம் சொல்கிறத நீ என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. அவன் சாம்பார் கேட்பான், இவன் ஓடி வந்து பாஸ்டர் சாம்பார் வேணும் அப்படிம்பான். இந்த கூட்டு பொரியல் தூக்கிட்டு அந்த 3வது லைனுக்கு போ அப்படின்ட்டு. ஏன்னா அவனுக்கே சாம்பார் ஊற்றிக்கிட்டு இருந்தா அப்புறம் பின்னால் வர்றவன் கண்ணில் இருந்து சாம்பார் வரும். இல்லையே சொல்லுங்க. இட்ஸ் நாட் வெரி ஈஸி. ஆனால் அவன் கொண்டு போய் கொடுத்தான். கொடுத்த சமயத்தில் அங்கே இருந்த ஆள் ரொம்ப விவரமான ஆள், அதை ருசி பார்க்குறான். என்ன பிரமாதமான ருசியாக இருக்குது இது. ஆமென். இவ்வளவு ருசியானதை இவன் ஏன் வச்சுருந்தான்னு தெரியல. நமக்கு தெரியல. ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம், முதலாவது நல்ல சால்னா ஊற்றுவான். நம்ம 2 புரோட்டா சாப்பிட்ட பிறகு வரக்கூடிய சால்னா அது மாதிரி இருக்காது. ஊற்றுன பிறகு என்ன தான் செய்யணும்? சாப்பிட்டு தான் தீரணும். எந்த மனுஷனும் முதலாவது நல்ல ரசத்தை கொடுத்து பிந்தி ருசி குறைந்ததை கொடுப்பான். சாப்பிட போனால் சீக்கிரமாக சாப்பிட போகணும்னு சொல்ல, பந்திக்கு முந்து ஏன் அதுக்குள்ளே தண்ணி ஊற்றிட போகிறாங்க. என்ன விவரம் தெரியுமா இதில் எல்லாம்? இப்படித்தான் உலகத்தில் உள்ள மனுஷர்கள் செய்வாங்க. ஆனால் நாம் மனுஷர் நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோமோ அதை நாம் செய்ய வேண்டும். இல்லையிலே சொல்லுங்கள். நினச்சி பாருங்கள், யோசித்து பாருங்கள், சிந்திச்சு பாருங்கள். அப்படி நீங்கள் மனசுக்குள்ளே திட்டமிடுங்க. அப்படி நீங்கள் செய்து பாருங்கள். நீங்கள் கேட்டு கிடைக்காத சில ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதில் தருவார். இல்லையிலே சொல்லுவோமா? ஆமாம். அடுத்ததாக பார்க்கும்போது 5வதாக எபேசியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசி பார்ப்போம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சீக்கிரமா. கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று. அப்போ கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய எப்பொழுதும் ஆசைப்படுங்கள். எப்பொழுதும் ஆசைப்படுங்கள். இது நம்ம கர்த்தருக்கு பிரியமானது தானா? இந்த ஒரு விஷயத்திலேயே நீ ஆச்சரியமான முன்னேற்றத்தை, வளர்ச்சியை ஆவிக்குரிய ஜீவத்திலே பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்துவானவர் தினந்தோறும் காலையில் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ண போனார்ல? போனாரா போகலையா? போய் அங்கே என்ன ஜெபம் பண்ணார்? இன்றைக்கி எனக்கு ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ண வேண்டியிருக்குது, ஒரு கழுதையை கொடுத்தாலாவது அது மேலே ஏறி போவேன், இல்லைன்னா எனக்கு சாப்பாடு கொஞ்சம் தேவைகள் அதிகமாக இருக்குது, இன்றைக்கி 5000 பேர் கூடி வருவாங்க, எல்லாருக்கும் சாப்பாடு போடணும், பணம் தேவை இருக்குது, இப்படி ஏதாவது கேட்டிருக்கிறாரா? அப்புறம் என்ன தேவை ஆண்டவருக்கு வந்தது தினந்தோறும் போய் ஜெபம் பண்ணுறதுக்கு? யோசித்து பார்த்துருக்கீங்களா? நம்ம பண்ணுற ஜெபங்களை ஒன்றையும் இயேசு பண்ணியிருக்க மாட்டார்.
அப்போ அவர் என்ன தான் பண்ணினார்? பிதாவே, இன்றைக்கு நான் என்ன செய்ய வேண்டும், எப்படி பேச வேண்டும், எப்படி சுகமாக்க வேண்டும் என்பதை அவர் கேட்டு கற்றுக்கொண்டார். குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அவர் சொல்லுகிறார், நான் சுயமாக என்ன செய்யலை, பேசலை, பிதாவானவர் சொல்ல நான் கேட்டது எது. அப்போது ஒவ்வொரு நாளும் பிதாவானவர் இவைகளை பேசு என்று சொல்லி குமாரனுக்கு சொல்லி காட்டியிருக்கிறார். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் சந்தோஷமாக ஒரு வழியிலே சொல்லுங்க. இப்போது அப்படித்தான் ஆண்டவர் செய்து கொண்டே இருந்தார். நீங்களும் ஜெபம் பண்ணி பாருங்க. ஆண்டவர் நீங்கள் கேட்கிறதை மாத்திரம் அல்ல, கேட்டு கிடைக்காம இருக்கக்கூடிய சில நன்மைகளையும் உங்களுக்கு சேர்த்து செய்வார். இதுதான் பிரசங்கத்தில் சொல்லக்கூடிய காரியம். ஆமென் சொல்லுவோமா? கடைசியாக ஒரு காரியம், ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த பதில் கிடைக்க வேண்டும் என்றால் ஆண்டவருக்கு என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிய வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருக்கு கீழ்ப்படிது ஈஸியாக கஷ்டமா? அப்படின்னா கஷ்டப்படி தான் சொல்லுவோம். ஆண்டவர் சொல்கிறது எல்லாத்தையும் அப்படிலாம் யாரையும் செய்ய முடியாதுன்னு சொல்லுவோம். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம். ஒரு 1-2 உதாரணத்தை சொல்கிறேன். ஒரு வீட்டில் பயங்கரமான சண்டை, புருஷன் மனைவிக்குள்ளே வந்து 2 பேரும் பிரிஞ்சிருக்கிறாங்க. பிரிஞ்சிருந்தாலும் அந்த புருஷன் அவ்வப்போது வந்து மனைவியை பார்க்க வருகிறார். அவரை கண்டதுமே இவருக்கு கோபம், ஆத்திரம் பற்றிக்கிட்டு எரியுதுன்னா, ஏன்னா அதே தெருவில் இன்னொருத்தையும் அவரை வச்சிருக்கிறார். அப்போ ஆத்திரம் வரத்தானே செய்யும். வந்து அடித்து துவைச்சி பிச்சு எடுத்து பணத்தை தூக்கி வீசிக்கிட்டு போயிடுவார். அப்போல்லாம் எனக்கு ஒரு 23 வயது இருக்கும் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். இப்போ அந்த பிரச்சனையை நான் கேள்விப்படும் ஆண்டவர் சொன்னார், உண்மையில் அந்த கணவர் இந்த மனைவியை நேசிக்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த அம்மாவால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியல. சரி விடுங்க, நீ வேறு ஒன்றுமே செய்ய வேண்டாம், அடுத்த தடவை அவர் உங்களை பார்க்க வரும்போது நீங்கள் என்ன செய்கிறீங்க, அவரை பார்த்து சிரிங்க. அவரை பார்த்து சிரிக்க எப்படி சிரிக்க முடியும்? ஏன் ஓம் புருஷனை தானே பார்த்து சிரிக்க சொன்னேன்? அது ஒத்துக்கலை. நான் ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேன். அந்த கூட்டம் நடத்தின அந்த வீட்டில் உள்ள அந்த சகோதரி சொல்லியிருக்காங்க, சின்ன பையன் நினைக்காதீங்க, அவர் சொன்ன மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள், கர்த்தர் ஒரு அற்புதம் செய்வார்ட்டு. அப்போது அவர் வந்திருக்கார் மறுபடியும். அந்த சமயத்தில் இந்த அம்மா என்ன செய்யிருக்காங்கன்னா லேசாக பார்த்து சிரிச்சிருக்கிறாங்க. அவருக்கு உடனே என்னமோ நடந்திருக்கே, இவன் முறைக்கிறவ திட்டுறவ என்ன அப்படி சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு அப்படியே நின்றுருக்கார். வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லுங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுருக்கார். அவர் என்ன நடக்க போதோ தெரியலன்னு பயந்துக்கிட்டு உள்ளே போகிறார். இது முந்தானையால் அந்த சேரை தொடச்சிக்கிட்டு உட்காருங்கன்னு சொல்லியிருக்கார். உட்கார்ந்துருக்கார். ஒன்றும் அவர் பேசலை. டீ போடவான்னு கேட்டிருக்காங்க. அவர் அழுதுட்டார். நீ எப்படிம்மா இருக்கிற? தேன்மொழி எப்படி இருக்கா? அவருடைய மகள் எப்படி இருக்கிறா? நீ நல்லா இருக்கிறீங்களா? சுருக்கமாக சொல்கிறேன், அன்றைக்கு சாயங்காலமே இன்னொருத்தியை அவர் விட்டு பஞ்சாயத்து பண்ணி அவள் கேட்ட எல்லா சொத்துக்களையும் அவளுக்கு கொடுத்து விட்டு தன் மனைவியோடு சேர்ந்து வாழ வந்து விட்டார். அந்த பகுதியில் உள்ள ஆட்களுக்கெல்லாம் பெரிய ஆச்சரியம். 3 முறை பஞ்சாயத்து வச்சுருக்குறோம், இவங்க 2 பேரும் சரியாகலை. எப்படி இந்த சின்ன பையன் பொடிப்பையன் தானே, இப்போ 23 வயசில், எப்படி அவன் மாற்றினான்? அப்படி என்னத்தை சொன்னார்? சிரிக்க சொன்னார். இல்லையா சொல்லுவோம்மா? ஒரு வீட்டில் புருஷன் மனைவிக்கு சண்டை வந்து 1 மாதமாக பேசாமல் இருக்கிறாங்க. பிரச்சனை வருகிறது. இந்த மாதிரி நாங்கள் 2 பேரும் பேச மாட்டேங்கிறோம், 2 பேரும் காரசாரமாக பேசிவிட்டோம், பேசாமல் இருக்குதா நல்லதுன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் இப்போ பேசாமல் இருக்குது கஷ்டமாக இருக்குது, நாங்கள் 2 பேரும் எப்படியாவது பேசணும் அப்படின்ட்டு. நான் எல்லாவற்றையும் பொறுமையாக நிதானமாக கேட்டுக்கிட்டு சொன்னேன், சரி நாளைக்கு காலையில் நீங்கள் எனக்கு கீழ்ப்படிந்து ஒரு காரியத்தை செய்யுங்க. என்ன பாச செய்யணும்னு சொல்லுங்கள். டீ போடவான்னு கேளுங்க. நான் டீ போட்டு குடிக்க போகிறேன், உங்களுக்கு சேர்த்து போடவான்னு கேளுங்க. பிறகு ஆண்டவர் மீதியை பார்த்துருவார்னு சொன்னேன். இது கஷ்டமான காரியம்தான். ஏன்னா ஈகோ, நம்ம விட்டு கொடுத்தா தலையில் நினச்சிடுவான். என் மண்டை பிடிக்கினா தலையில் மிளகா அரைச்சான்னு நினச்சிடாதீங்க, வேறு விஷயம்.
இது ராத்திரி முழுசும் தீர்மானம் பண்ணி சரி பாச சொன்னாரே செய்வோம் அப்படி சொல்லி சொல்கிறான் நினச்சிட்டு போய் காலையில் எழும்பி டீ போட போகும்போது ஏங்க நான் டீ போட்டு குடிக்க போகிறேன் உங்களுக்கு சேர்த்து போடவா? உடனே அந்த மனுஷன் என்னன்னோ நீ போட வேண்டாம் உனக்கு நான் போட்டு தரேன். இல்லையிலே சொல்லுங்க. இது ஒரு கஷ்டமான காரியமா? கஷ்டமாக இருந்தாலும் செய்து பாருங்களேன். கர்த்தர் சொல்கிறதெல்லாம் கடினமான காரியங்கள் அல்ல, ரொம்ப லகுவான காரியங்கள். இந்த விஷயங்களில் ஒரு ஃப்ரிக்ஷன் இருந்து கொண்டிருந்தால் உன்னுடைய ஜெபங்களுக்கு பதில் வர தாமதமாகத்தான் செய்யும். ஆனபடினாலே இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் விட்டு விட்டு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். சொல்லுங்கள், மத்தேயு சுவிசேஷம் 11:28 திருப்பக்கூடாது. திருப்பினா பிறகு என்னாச்சு? திருப்பம்லே சொல்லுங்கள். எல்லாருக்கும் தெரிஞ்ச எல்கேஜி வருத்தப்பட்டு பாசத்தை தவிர வேறு யாருக்கும் சொல்கிறீங்க என்ன தைரியம் வரல. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் நான் உங்களுக்கு வந்தோம்ல, இளைப்பாறுதல் கிடைச்சதில்ல. அது என்னாச்சுது? இப்போ இருக்கா? அப்புறம் என்ன செய்கிறோம்னா, நீங்கள் தானே பாச சொன்னீங்க என்னிடத்தில் வாருங்கள்ட்டு. நாங்கள் சொல்லலை, ஆண்டவர் அவரிடத்தில் போக சொன்னார். இல்லையே சொல்லுங்க. நாங்கள் பிரசவம் பண்ணனால எங்கிட்டே வராங்க, நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. இல்லையே சொல்லுங்க பார்ப்போம். இப்போது உங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்க வேண்டுமென்றால், அது நிலைத்திருக்க வேண்டுமென்றால் ஆண்டவரே சொல்கிறாரு, என்னிடத்தில் வந்து என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு, அடுத்தது அதான் முக்கியமான வசனம், அதான் விடுறோம் பார்த்தீங்களா, என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இப்போது ஆண்டவரிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு ரொம்ப சிம்பிளாக சொன்னார், ஒரு தவறு செய்கிறதுக்கு முன்னால், ஒரு தீர்மானம் எடுக்கிறதுக்கு முன்னால் ஒரு நிமிஷம் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறதை, அவர் என்ன சொல்கிறார் என்பதை கவனித்து பார்த்தா வெற்றி உள்ள பரிசுத்தமான வாழ்க்கை எளிதாக நமக்கு கிடைத்துவிடும் என்று சொல்லி சொன்னார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எனவே உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் கேட்டு கிடைக்காத, நீண்ட காலம் காத்திருக்கிற அந்த மகனுடைய மனம் திரும்புதல், அல்லது புருஷனுடைய மனம் திரும்புதல், அல்லது உங்களுக்கு வர வேண்டிய நீங்கள் இழந்து போன சில நன்மைகள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால், அதற்காக உபவாசம் பண்ணினதோடு ஜெபம் பண்ணதோடு நிறுத்தி விடாமல், அதற்கு தடையாயிருக்கிற இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் யோசித்து பார்த்து தேடி கண்டுபிடித்து அதை சரிப்படுத்தினால் நிச்சயமாகவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். 10 வெள்ளி காசுகளிலே ஒரு காசு தானே போனது, சரி பரவாயில்ல போட்டு மீதி 90 வைத்துக்கொண்டு வாழ்க்கையை நடத்துவோம் என்று நினைக்காம, அந்த ஸ்திரீயானவள் என்ன செய்கிறாள்? விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி சுத்தம் பண்ணி அந்த ஒரு வெள்ளி காசை தேடி கண்டுபிடித்தாள். அவளிடத்தில் இருந்த 9 வெள்ளிக்காசுகளுக்காய் சந்தோஷப்படதை விட அந்த கண்டுபிடித்த ஒரு வெள்ளிக்காசுக்காக அதிகமாய் சந்தோஷப்பட்டாள். ஆமென் சொல்லுமா? உடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட காரியங்களை செய்து பாருங்க, வெற்றி உள்ள வாழ்க்கை உங்களுக்கு இருக்கும். நீ கூப்பிடுவாய், அப்பொழுது கர்த்தர் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பார். ஏன்னா அவர் உனக்கு நெருங்கி இருக்கிறார், உனக்குள்ளே வாசமாயிருக்கிறார். உன்னுடைய எண்ணங்கள், ஏக்கங்கள், விருப்பங்கள் அவருக்கு தெரியும். நீ கேட்டதுமே கூப்பிட்டதுமே உடனே ஆத்திரமாய் அவசரமாய் தேவன் உனக்கு பதில் கொடுத்து உன்னை ஆச்சரியமாய் வைப்பார். உன்னை பகைக்கிற, எள்ளி நகையாடுகிற பலரும் ஆச்சரியப்படத்தக்க விதமாய் கர்த்தர் உன்னை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார். நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு வெற்றி உள்ள ஆசீர்வாதமான சமாதான வாழ்க்கைக்குள் உன்னை, உன்னுடைய குடும்பத்தை ஆண்டவர் நடத்துவார். உன்னுடைய குடும்பத்திலே கர்த்தர் உன்னை ஆளுகை செய்யும்படி மேன்மைப்படுத்தி வைப்பார். கர்த்தருடைய மனுஷன் கர்த்தர் உனக்குள்ளே இருக்கிறார் என்பதை எல்லா ஜனங்களும் காணும்படி விலகும்படி கர்த்தர் செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்படிப்பட்ட ஒரு நல்ல வெற்றி உள்ள வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து வாழ்க்கையில தடைபட்டிருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உனக்கு உதவி செய்வாராக. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எழுந்து நின்று ஜெபம் பண்ணுமே. எழுந்து நின்று ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணுமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் நிச்சயமாய் உங்களோடு கூட பேசியிருப்பார் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் எல்லா வசனத்தையும் ஒருவரோடு பேசியிருப்ப வாய்ப்பில்லை. ஒருவேளை பேசியிருக்கலாம், ஆனால் எல்லாரோடும் கர்த்தர் ஒரு காரியத்தையாவது பேசியிருப்பார். அல்லேலூயா. சொல்லுமா? எனவே ஆண்டவர் உங்களோடு என்ன பேசினாரோ அந்த காரியத்தை நினைத்து பார்த்து நீங்கள் சரிப்பட கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். உன்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் வருவதற்கு உன்னுடைய பாவங்கள் தடையாக இருக்கிறதா?
விட்டு விலகி கர்த்தர் உனக்கு மன்னித்ததினாலே சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாக இருக்க கர்த்தர் உனக்கு உதவி செய்வாராக. பிறர் உனக்கு தீமை செய்து தவறு செய்து அதனாலே நீ பாதிக்கப்பட்டிருப்பாய் என்றால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், மனப்பூர்வமாய் அதை மன்னியுங்கள். அப்பொழுது கர்த்தரும் உங்களுக்கு மன்னித்து தடைப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களை நிச்சயமாய் உங்களுக்கு தருவார் என்பதிலே சந்தேகமே கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எப்பொழுதுமே ஒரு தாழ்மை உள்ள ஜெபத்தை ஏறெடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். தன்னை தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுவான் என்றே வேதம் சொல்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டா. அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்த்து விடுங்கள். அக்கிரமத்தின் அந்த ஈகோ எல்லாவற்றையும் உங்களை விட்டு நீக்கி போடுங்கள். அப்பொழுது உங்களுடைய மனம் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் அழுகையின் கண்ணீர் மாறி ஆனந்த கண்ணீராய் ஆண்டவர் உங்களுடைய கண்களை நிரப்ப வல்லவராகவே காணப்படுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்பொழுது செய்தாலும் எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்க. கர்த்தருக்கு பிரியமானது என்ன என்பதை சோதித்து பார்த்து அதன்படி செய்க. அப்பொழுது கர்த்தர் உங்களை பிரகாசிப்பிப்பார் என்பதை சந்தேகமில்லை. ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நீ கீழ்ப்படிய வேண்டும் என்றால் அதை ஒரு கஷ்டமாக நினைக்காதே. உன்னை கீழ்ப்படிய சொல்லுகிற ஆண்டவர் நீ கீழ்ப்படியும் போது அதற்கு ஏற்ற நல்ல பலனை 1000 மடங்கு உனக்கு கொடுத்து உன்னை ஆசீர்வதிப்பதற்கு வல்லவராகவே இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே நடக்காமல் இருக்கிற காரியங்களை நடப்பிப்பார். அதை செய்து கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை உங்களுடைய வாழ்க்கையிலே ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆனபடினாலே வாழ்க்கையில் இப்படிப்பட்ட தடைகள் இருக்கும் என்றால் அவைகளை ஆராய்ந்து பார்த்து சரிப்படுத்துங்கள். ஆண்டவர் உங்கள் மேல் இரக்கமாயிருந்து உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி உயர்த்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாங்க பாஸ். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அருமையாய் தேவ வசனங்களை நமக்கு போதித்த ஐயர் அவர்களுக்கு மீண்டுமாய் கரங்களை தட்டி ஒரு வாழ்த்தை செலுத்துவோம். தாப்பனே, நீங்கள் எங்களுக்கு தந்த மன்னாவுக்காய் நாங்கள் நன்றி என்று சொல்கிறோம் தாப்பனே. மன்னாவை கொண்டு வந்த திரு ஐயர் அவர்களுக்காய் நாங்கள் நன்றி என்று சொல்கிறோம் தாப்பனே. சிறு பிராயம் முதலே தாப்பனே உமக்கென்று நீங்கள் வேர்பிரித்து எடுத்தீங்களே, அதற்காக நன்றி என்று சொல்கிறோம் தாப்பனே. உமது ஊழியங்களை தாப்பனே உண்மையும் உத்தவமாய் செய்ய கிருபை தந்தீங்களே தாப்பனே. உம்முடைய ஆலயங்களை கட்டி எழுப்பும்படியான பாக்கியங்களை நீங்கள் தந்தீங்களே தாப்பனே. எத்தனை பெரிய நன்மைகளை நீங்கள் செய்திருக்கிறீங்க அவர் வாழ்க்கையில், அதற்காக நன்றி என்று சொல்கிறோம் தாப்பனே. இப்பொழுதும் அவர்கள் செய்கிற எல்லா ஊழியங்களுக்காக நாங்கள் நன்றி என்று சொல்கிறோம் தாப்பனே. அவர்கள் நடத்துகிற எல்லா பள்ளிகளுக்காக நாங்கள் நன்றி என்று சொல்கிறோம். சிறு பிள்ளைகளின் ஊழியங்களுக்காக நன்றி என்று சொல்கிறோம் அப்பனே. கர்த்தர் எல்லாவற்றையும் மேன்மைப்படுத்துவதற்காக நாங்கள் நன்றி என்று சொல்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. அவருடைய எல்லா பயணங்களையும் நீங்கள் ஆசீர்வதித்ததினாலே நன்றி என்று சொல்கிறோம். மேற்கொண்டு அவருடைய வாழ்க்கையில் நீங்கள் வைத்திருக்கிற பாதைகள், நீங்கள் அவர்களுக்காக வைத்திருக்கிற திட்டங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவதற்காக நாங்கள் நன்றி என்று சொல்கிறோம் ஐயா. நீங்கள் பெரியவராய், ஆசீர்வதிக்கிற தேவனாய், பலப்படுத்துகிற தேவனாய், ஆயுசு நாட்களை கூட்டி தருகிற தேவனாய், முதிர் வயதிலும் கனிதந்து புஷ்டியாக இருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் அவர்களுக்கு நல்குவதற்காக நாங்கள் நன்றி என்று சொல்கிறோம் அப்பா. கர்த்தர் அவர் குடும்பங்களை முற்றிலுமாய் ஆசீர்வதிங்க. வாழ்வாங்கு வாழ கிருபை தாருங்கப்பனே. பிள்ளைகளை காண நீங்கள் கிருபை தருவதற்காக நாங்கள் நன்றி என்று சொல்கிறோம். எல்லாம் தாப்பனே, எல்லாரும் அவர்கள் குடும்பமாய் கர்த்தரை ஒருவரை மாத்திரமே சேவிக்க அவருக்காய் ஓடுகிற பிள்ளைகளாக இருக்க நீங்கள் பாராட்டுகிற கிருபைகளுக்காக நன்றி ராஜா. நிதாமே ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் இன்ப நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் அன்பின் பரம தகப்பனே. ஆமென், ஆமென்.